பேச ஆரம்பிச்சிடலாம். வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இந்த வெப்சைட் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. லைக் இந்த ஃபுட் லைக் இது வந்து ஃபுட் ஆர்டரிங் வெப்சைட் சம்திங் லைக் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து பண்ணிட்டு இருந்தோம் நேற்றுக்கு. நேற்றுக்கு வந்து 3 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். 1, 2 அண்ட் 3 கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் மீதி வந்து 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 செஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த 6 செஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அண்ட் ரெஸ்பான்சிவ் nav bar ஓகேங்களா. nav bar ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ப்ரோ சரி. நாளைக்கும் கிளாஸ் இருக்கும். நான் ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் டைம் டேபிள் போட்டிருந்தேன். இருக்குங்களா? இல்ல அந்த 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 டைம் டேபிள் மாதிரி இனிமே ரெகுலரா? இல்லை நான் வீக்லி அப்டேட் பண்ணுறேன். ஆ கன்ஃபார்ம் ஓகே. பண்ணிவிட்டு எனக்கு வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே. டைமிங் சேம் தான், பட் டேஸ் மட்டும் நான் கன்ஃபார்ம். ஓகே ஓகே. இப்போ வந்து இதுதான் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம HTML கம்ப்ளீட் பண்ணிட்டோம். CSSல பார்த்தீங்கன்னா லைக் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லைக் பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கலர், பேக்ரவுண்ட், பாக்ஸ் மாடல். இப்போ வந்து லேஅவுட்ஸில் இருக்கும் கரெக்டுங்களா. லேஅவுட்ஸில் ஃப்ளெக்ஸையும் கிரிட்டையும் சேர்த்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ இதுக்காக தான் இந்த வெப்சைட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்னால ஒரு கான்செப்ட்ஸையும் தியரிட்டிக்கலாக பார்க்காம ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா அப்ளை பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ ஓகே. இன்னும் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் தான். இதுக்கு வந்து வில் ஸ்டார்ட் டூயிங் போர்ட்ஃபோலியோ சைட் ஓகேங்களா. இந்த 2 டாபிக்ஸ். சரி ஜஸ்ட் ஓப்பன் த கோட். ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எக்ஸாக்டாக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா வராது. ஏன்னா நான் வந்து இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாற்றிட்டேன். ஸோ தட் இந்த ஆர்கனைசேஷன் லைக் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக உங்களுக்கு கொடுத்தா ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதுனால நான் எல்லா ஃபைல்ஸையும் சேஞ்ச் பண்ணேன். பட் ஆனால் பார்ட்ஸ் எல்லாம் நான் மாற்றவே இல்லை ஓகேங்களா. ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டைல் பார்த்து எல்லாமே மாற்றணும். ஸோ இது வந்து நீங்கள் அப்டேட் பண்ண இல்லைக்கு இந்த கோட் அப்படியே எடுத்து ரன் பண்ணிங்கன்னா வராது, வேலை செய்யாது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு சும்மா ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வேலை செய்யும். லைக் இதுதான் நம்ம நேற்றுக்கு பண்ணிட்டு இருந்த கோடு. எக்ஸாம்பிளுக்கு இந்த டூரிசம் வெப்சைட்ஸ்லாம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா லைக் எதுவுமே வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு சேஞ்ச் த பார்ட். இப்போ பார்த்தீங்களா இந்த day6.html இல்லவே இல்லை. நான் ரீஆர்டர் மட்டும் தான் பண்ணேன். லைக் பார்ட்ஸை மாற்றலை. ஸோ இந்த பார்ட்ஸை நீங்கள் மாற்றணும். எக்ஸாம்பிளுக்கு day6.html எங்கே இருக்குது? CSSன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அந்த பார்ட் கொடுக்கணும். ஸோ CSSக்கு போயிட்டு day6.html. ஸோ இப்போ பாருங்களேன் இப்போ தான் வேலை செய்யுது. ஸோ இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். இன்னுமே இந்த இமேஜஸ் எல்லாம் லோட் ஆகலை. பேஜ் 2க்கு போய்க்கோங்க. இமேஜோட பார்த்து பாருங்க. இமேஜோட பார்த்து நம்ம மாற்றணும். ஸோ டபுள் டாட் வேலை செய்யுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த பார்ட்ஸ் மட்டும் லைக் இது பண்ணிட்டு லைக் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கோடு வந்து வேலை செய்யும். என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதை மட்டும் மாற்றிருங்க ஓகேங்களா. ஸோ இது இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை, லைக் மீதி இருக்க அந்த HTML, CSS, day5 அந்த மாதிரி எந்த கோட் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தாலும் ஏதாவது லோட் ஆகலை அப்படின்னா அதை பாருங்கள் day6.htmlனு சொல்லி போட்டிருக்கோம். பட் ஆனால் day6.html இதுக்குள்ளேயே இல்லை. ஸோ பார்த்த மட்டும் மாற்றுங்க. ஸோ யூ வில் கெட் ஆல் திஸ்.
லைக் கோட்ல எந்த எரர் இருக்கா, பார்ட்ஸ் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். லைக் அசெட் லோட் ஆகலன்னா அசெட் செக் பண்ணி பாருங்க எங்க இருக்கு அந்த ஃபோல்டர்னு சொல்லிட்டு அதை பார்த்து மாத்திடுங்க. அதே மாதிரி சிஎஸ்எஸ் லோட் ஆகலன்னா சிஎஸ்எஸ். ஓகேங்களா, மோஸ்ட்லி ரெண்டு மாத்திர மாதிரி தான் இருக்கும். தெரியுதுங்களா? ஓகே. நினைக்கிறேன். அண்ணா எப்படி மாத்தணும்னு ஒரு நிமிஷம் சொல்லுங்கண்ணா. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நான் இப்போ மாத்திரம் பாருங்களேன், சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் திரும்பி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, பேஜ் 2 தெரியுதா? இப்போ வந்து இமேஜ் லோட் ஆகலைங்க, தெரியுதுங்களா? இமேஜ் வந்து வர மாட்டேங்குது, ஆல்டர் இது வருது. ஸோ எப்படி மாற்றணும்னா, போய் இமேஜுக்கு போய்க்கோங்க, இமேஜ் டேக் இதுதான். ஸோ இப்போ பாருங்களேன், இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்த்து பாருங்களேன், அசெட்ஸ் ஏல இருக்கு. லைக் அந்த இதுலையா இருக்கு பாருங்க, இங்கே வேற ஏதோ ஒரு நேம் இருக்கு. ஸோ ஸ்மால்ல இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பாத்தை வந்து மாற்றணும். ஓகேங்களா, எப்படி மாற்றணும்னா, லைக் சிங்கிள் டாட்னா இந்த ஃபோல்டர்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் இன்னொன்று ஒரு டாட் வைக்கணும், டபுள் டாட் வைக்கணும். அப்போ வச்சிங்கன்னா இந்த ரூட் ஃபோல்டருக்கு வருவீங்க. லைக் வந்து எங்கே இருக்கும், இதோட ரூட் ஃபோல்டர், கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் டாட் டாட் வச்சிங்கன்னா, டபுள் டாட் வச்சிங்கன்னா பின்னாடி போயிட்டே இருக்கலாம். ஸோ சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இதில் வந்து அப்சல்யூட் ரிலேட்டிவ்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, சிங்கிள் டாட் வச்சிங்கன்னா கரண்ட்டுக்கு போகலாம், கரண்ட் டைரக்டரிக்கு போகலாம். இதே டபுள் டாட் வச்சிங்க அப்படின்னா அதோட ரூட்டுக்கு போகலாம். ஓகேங்களா, இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ பாருங்க, நான் சிங்கிள் டாட் வைக்கிறேன், தெரியுதுங்களா? சிங்கிள் டாட் வச்சு என்ன ஆகுது, இந்த ஃபோல்டருக்கு போகுது. கரண்ட் டைரக்டரி என்னது, டூரிசம். ஆனால் நம்மளுக்கு எங்கே போகணும், அசெட்ஸ் வந்து எங்கே இருக்குது, அசெட்ஸோட இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்ம ரூட்டுக்கு போகணும். ரூட்டுக்கு போனால் இந்த ஃபோல்டர் வருது பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம எங்கே போனோம், அசெட்ஸுக்கு போனோம். அப்போ திரும்பி வந்து டபுள் டாட் வைங்க, தெரியுதுங்களா? அசெட்ஸ் வந்துருச்சு. ஸோ அசெட்ஸ்குள்ளே நம்மளுக்கு சன்செட் இமேஜ். ஸோ இந்த பாத்தை மாற்றினீங்க அப்படின்னா வந்து இந்த இது வந்து ஸோ ஓகே, இமேஜ் லோட் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கோடில் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, வில் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ். ஓகேங்களா, நம்ம பண்ணிட்டு இருந்த ஃபுட் ஸ்டோர் வெப்சைட். ஜஸ்ட் ஓப்பன் தி ஃபுட் ஸ்டோர் வெப்சைட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த செஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் மெனு. கரெக்டாக இதில் ரெஸ்பான்சிவ்னஸ் வரும் யூசிங் கிரிட். கரெக்டாக பாருங்க. ஓகே ஓகே, இந்த ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிடலாம் இந்த டாப்பில். ஐ திங்க் ஸோ ஒரு லைன் இல்லை. ஒரு கண்டெய்னருக்குள்ள தேர் கேன் பி மல்டிபிள் சேஃப்டி கண்டெய்னர்ஸ். ஓகேங்களா, எப்பயும் போல தான் வில் கிரியேட் அண்ட் சேஃப்டி கண்டெய்னர் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, வித் 90% எம்எக்ஸ் ஆட்டோ எதுக்கு போகிறோன்னு தெரியும். ஓகேங்களா, டு மேக் த சேஃப்டி கண்டெய்னர் சென்டர். ஓகேங்களா, சென்டர் ஆக்குறது. ஸோ அதே மாதிரி தான் கிரிட் அப்ளை பண்ணால் தான் உங்களால் கிரிட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ண முடியும். இட் வில் பி கிரிட் கால்ஸ் ஒன். ஓகேங்களா, ஏன்னா எல்லா டைமும் இது ஒன் காலம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகுது. அதுக்கப்புறம் ஃபோர்த் ரூல் என்னது, எந்த கண்டென்ட் போட்டாலும் யூ ஹேவ் டு புட் இட் இன்சைட் அ டிவ், டேரெக்டாக போடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இது H1. I'll just take the content from there. Keep it H2. அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப். ஓகேங்களா,
லைக் இப்போ போய் பார்க்கலாம் ஓகேங்களா. கரெக்டாக வந்துச்சு பாருங்களேன் இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் தெரியுதுங்களா. ஓகே, ஜஸ்ட் கிவ் சம் ஸ்டைலிங், ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா. நான் இதை கம்ப்ளீட்டாக டெய்ல்வினில் தரேன்னா டெய்ல்வின் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணுன்றதுக்காக தான் ஓகேங்களா. கலர் எப்படி கொடுக்குறது, டெக்ஸ்ட் கலர் கரெக்டாக டெக்ஸ்ட் அதோட கலர் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் கலர் கொடுக்கணும், அதனால ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் டேக் த கலர் ஃப்ரம் தேர். கலர் வந்துருச்சு. இதோட சைஸ் அடுத்து இது பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் எல்ஜி, ஸோ மேபி மேக் இட் டு 2XL ஆர் 3XL இது பெருசாக வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா வில் கீப் இட் பாப்பிள்ஸ் ஓகேங்களா. ஓகே டன். ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கும் டக்குன்னு ஸ்டைல் பண்ணிடலாம், சிம்பிள் தான். ஸோ டெக்ஸ்ட் சேம் லைக் கலர் வந்து அங்கேருந்து எடுத்துப்போம். டிஸ்பிளே த கலர் வந்து டெக்ஸ்ட் சைஸ்க்காக வில் மேக் இட் டெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்மாலாக வச்சுக்கலாம், மேபி வில் கீப் இட் எல்ஜி ஓகேங்களா. அண்ட் ஃபாண்ட் வந்து சேம் தான், ஃபாண்ட் வந்து பாப்பிள்ஸ். ஓகே, ஸோ எல்ஜி கூட அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், வில் மேக் இட் டு பேஸ். ஓகே டன். ஸோ இது மாதிரி அந்த ஸ்பேசிங் பார்த்தீங்களா, டாப் அண்ட் பாட்டம் கொஞ்சம் ஸ்பேசிங் இருக்கு. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிவ்க்கு வந்து வில் ஜஸ்ட் கிவ் சம் டாப் அண்ட் பாட்டம் ஸ்பேசிங் வி ஆர் ஆன் 4. So we will use it. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் 5 வச்சுக்கலாம், 5 or 6 கரெக்டாக இருக்கும். வில் மேக் இட் 5. ஓகே, வில் மேக் இட் 6 ஓகேங்களா. ஸோ ஓகே, வில் ஸ்டார்ட் அகைன், அடுத்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் அந்த இதோட ஒரு இதுதான், லைக் ஒரு சின்ன இது விட்டுருந்தோம் கரெக்டாக, அது மட்டும் வில் ஸ்டார்ட். ஓகே, ஓகே அடுத்த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓகே வில் கீப் இட் சம் நேம். ஓகே, நம்ம நேமும் கூட கரெக்டாக வச்சுருந்தோம் கரெக்டாக, பிளான் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. ஸோ இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒயிட் சூசர்ஸ், எக்ஸ்ப்ளோர் மெனு, இப்போ வந்து எல்டி செஷன் பண்ணலாம் ஓகேங்களா. மேக் அட். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கிரிட் கான்செப்டையும் ஃப்ளெக்ஸ் கான்செப்டையும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணி ரெஸ்பான்சிவ்னஸ் கொண்டு வராங்க அப்படின்றது தான் இதோட அவுட்கமாக இருக்கும் ஓகேங்களா. ஸ்டார்டிங் அண்ட் டெய்ல்வின்ட்டை நீங்கள் வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இந்த வெப்சைட்டோட மொமெண்டமில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த 10 ப்ராப்பர்ட்டியில் அட்லீஸ்ட் ஒரு 8 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் திரும்பி திரும்பி யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறது மார்ஜின், பேடிங், லைக் பார்டர், இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயம் கலர் கொடுக்கறது, ஃபாண்ட் கொடுக்கறது, இதில் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும், ஒரு 1 வீக்கில் நீங்கள் சூப்பராக பிக்கப் பண்ணிடலாம். ஸோ டெய்ல்விண்டு நீங்கள் வந்து லைக் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா சிஎஸ்எஸோட டெய்ல்விண்ட் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஓகே, எப்பயும் போல் நியூ செஷன், ஏன்னா இது ஒரு புது செஷன், அதனால் மேக் இட் செப்பரேட் ஓகேங்களா. எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லைக் அந்த 3 ஸ்டெப்பு தான் ஓகேங்களா. நீங்கள் எது ஆரம்பித்தாலும் அந்த 3 ஸ்டெப் தான்.
ஜஸ்ட் டேக் த டயக்ராம் ஷோ யூ. இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கிரியேட் அண்ட் சேஃப்டி கண்டெய்னர். லைக் மெயின் கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். ஆனால் அது ஒரு பக் வரும், அதனால யூ ஹேவ் டு கீப் இட் 2x கண்டெய்னர். ஏன் 2XL வைக்கிறோம் புரியுதுங்களா? ஏன்னா சில பெரிய ஸ்க்ரீன்ஸில் வந்து கண்டெய்னர் வந்து ஃபுல் வித் எடுத்துக்காது, இங்கே வரைக்கும் நின்றோம். ஸோ இங்கே ஸ்பேஸ் இருக்கும், அதனால யூ ஹேவ் டு கிரியேட் அண்ட் 2XL கண்டெய்னர். முன்னாடி வரைக்கும் நம்ம கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். லைக் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூ ஹேவ் டு மேக் இட் 2XL. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு 2XL கண்டெய்னர். இதுதான் ஸ்டெப் 1. ஓகேங்களா? இதுதான் எல்லாத்துக்குமான பேட்டர்ன். ஓகேங்களா? லைக் நீங்கள் எவ்வளோ பெரிய ரியாக்டில் வெப்சைட்ஸ் பண்ணாலும் சரி, லைக் வாட் எவர் யூ டூ. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு இந்த பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிவ்னஸ் கொண்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டைலிங்கு. ஓகேங்களா? லேஅவுட்ஸ் போட்டுட்டு அப்புறம் தான் ஸ்டைலிங் பண்ணோம் ரிவர்ஸில். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சேஃப்டி கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணணும். கரெக்டாக? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சேஃப்டி கண்டெய்னர். இந்த இது பார்த்தீங்களா, சேஃப்டி கண்டெய்னர். ஸோ சேஃப்டி கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு டெவ் கிளாஸ். இது வந்து 100% எடுத்துக்குவோம். அப்போனா நம்ம சேஃப்டி கண்டெய்னர் அதுக்கு கம்மியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ நான் வந்து 90 பிக்சல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் கம்மியாக வச்சுக்கணும்னு வச்சுக்கேன். ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ இது வந்து சென்டரில் இருக்காது, அந்த கண்டெய்னரோட சென்டரில் இருக்காது சேஃப்டி கண்டெய்னர். ஸோ சென்டர் பண்ணுறதுக்காக ஐம் கிவிங் இட் அஸ் MX ஆட்டோ. ஓகேங்களா? இதான் ஸ்டெப் 2. மொத்தம் 2 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கிரிட் அப்ளை பண்ணி நம்ம கண்டென்ட் வச்சு பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ எத்தனை கண்டென்ட்ஸ் இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம கிரிட் காலம்ஸ் போடணும். ஓகே, நம்ம கண்டென்ட்ஸ் வந்து பார்ப்போமா. நம்ம கண்டென்ட்ஸ் இப்போ வந்து இது ஃபிக்மா டிசைன் நினச்சிக்கோங்க, ஆர் மேபி ஐ எம் ஷோயிங் யூ த எக்ஸாக்ட் வெப்சைட். பட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்மா டிசைனரோ இப்படி தான் டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எக்ஸாக்டாக. ஸோ என்னன்னா அது வந்து ஃபோன் ஸ்க்ரீனு அந்த மாதிரி லேப்டாப் ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீன் சைஸஸ்க்குமே தனித்தனியாக உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம இப்போ பண்ணுற மாதிரி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, டிசைன்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ யூஐலேயே இருக்கும். நம்ம வந்து இப்போ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் பண்ணி பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அவங்க வந்து கண்டெய்னர் வந்து எப்படி லைக் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எத்தனை கண்டெய்னர்ஸ்ன்னு சூஸ் பண்ணணும். லைக் எத்தனை கண்டென்ட் எத்தனையாக பிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா எத்தனையாக பிரிக்கலாம், இது ஒன்று கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட்டாக பிரிக்கலாமா? ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க. ஸோ அப்போ ஃபோனில் பாருங்க, இது ஒரு கண்டென்ட்டாக இருக்கு, அடுத்து வந்து இது ஒரு கண்டென்ட்டாக இருக்கு. அப்போ என்ன இது 2 கிரிட் அப்படின்னு புரிஞ்சிச்சு. கரெக்டாக? இதுனா பாருங்க, இது எத்தனை கண்டென்ட்டாக பிரிப்பீங்க, 1 2 3 4. ஏன்னா இதெல்லாம் தனித்தனி கார்ட்ஸ். அப்போ இது வந்து 4 கிரிட். கரெக்டாக? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது 2 கிரிட். அப்படின்னா சும்மா உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். ஓகேங்களா? இது கண்டென்ட் 1. அடுத்து வந்து we are going to have separate again ஒரு இது வந்து கண்டென்ட் 2. இப்போ ரெண்டு இதுவாக பிரிச்சிருக்கோம். கரெக்டாக? அப்போ உங்களுக்கு இதுலேயே நம்பர்ஸ் தெரிஞ்சிடும் எத்தனை கிரிட்டாக பிரிச்சிருக்கோம், 2 கிரிட்ஸ். கரெக்டாக? ஸோ கிரிட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு கிரிட்டு, அதுக்கப்புறம் எத்தனை காலம்ஸாக பிரிச்சிருக்கோம் அப்படின்றது கிரிட் கால்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எத்தனை கிரிட்டாக பிரித்தாலும் அந்த ஒரு கிரிட்டும் லைக் ஒரு கண்டென்ட்டும் எவ்வளோ காலம்ஸ் எடுத்துக்கோன்னு பாருங்களேன். ஸோ லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் நான் திரும்பி சொல்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ரிப்பீட் இட் அகேன். ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான். மொபைலில் அந்த ஒரு கண்டென்ட் வந்து எத்தனை காலம்ஸ் எடுத்துக்குது, ஒரு காலம் எடுத்துக்குது. கரெக்டாக? ஸோ மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னால ஃபஸ்ட்டு கிரிட் கால்ஸ் 1 போட்டுரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பார்க்கணும். அடுத்து பாருங்க, டேப்லெட், லேப்டாப் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் 2 கிரிட் தான் எடுத்துக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து பிரேக் பாயிண்ட் ஆஸ் டேப்லெட் இட் இஸ் கோயிங் டு டேக் 2 காலம்ஸ். கரெக்டாக? கிரிட் 2. அவ்வளோதான், ரெஸ்பான்சிவ்னஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் கீழே இருக்கு. just use some color. இங்கே பாருங்க எக்ஸாக்டாக எடுத்துக்குது. முதல்ல ஒரு கிரிட் எடுத்துக்குது, கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் வந்த உடனே 2 கிரிட்டாக மாறிக்குது. தெரியுதுங்களா? ஸோ அடுத்தடுத்த கிரிட் மாறும்போது அதே சைஸில் இருக்கு. ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் போடணும். உங்களுக்கே தெரியும் வெப் பேஜில் இருக்கிற 2 டைப் ஆஃப் கண்டென்ட் தான், ஒன்று மீடியா டைப், ஒன்று டெக்ஸ்ட் பேஸ். கரெக்டாக? ஸோ இங்கே போட்டிருக்கிறது ஒரு மீடியா கண்டென்ட். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு மீடியா கண்டென்ட் போட்டிருக்காங்க. ஒரு இமேஜ். கரெக்டாக? இமேஜ் எப்படி போடும், IMG டேக் போட்டுட்டு
சோர்ஸ் போடுற மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆல்டர் போடணும். ஓகேங்களா, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஓகே ஆல்டர்ல என்ன போடலாம், இது வந்து சம்திங் லைக் அதுக்கப்புறம் இமேஜ் வந்து ரெண்டாவது ஆட்ரிபியூட் என்ன எடுத்துக்கும், சோர்ஸ். கரெக்டா, சோர்ஸ்ல இப்போதைக்கு நான் வந்து ஆஷ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு h1, ஒரு பேராகிராஃப், ஒரு பட்டன். ஓகேங்களா, ஸோ கண்டென்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக இந்த டேக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா, நான் சொன்ன இந்த ப்ரியாரிட்டி தான். ஒன்று h1, பேராகிராஃப், பட்டன், அதுக்கப்புறம் இமேஜ் டேக். ஓகேங்களா, ஸோ இந்த டேக்ஸில் ஃபெமிலியரைஸ் ஆகிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பேராகிராஃப், கண்டென்ட், அதுக்கப்புறம் பட்டனில் வந்து வாட்ச் வீடியோஸ். வில் கோ சி அவர் வெப்சைட். பார்த்தீங்களா, இமேஜ் வந்திருக்கு, இன்சைட் கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் லேஅவுட் போடுங்க, அதுக்கப்புறம் கண்டென்ட் போடுங்க, அதுக்கப்புறம் வில் சி அபவுட் ஸ்டைலிங். ஓகேங்களா, ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், அதுக்கப்புறம் தான் ஸ்டைலிங்லாம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஸ்டைலிங் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஓ சைஸ் கரெக்டாக இருக்கா, கலர் கரெக்டாக இருக்கா, சைஸ் கரெக்டாக இருக்கா, ஃபாண்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு லைக் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அப்புறம் ரெஸ்பான்சிவ்னஸில் ஒரு 20 minutes. ஸோ இட் வில் டேக் ஒரு செஷனுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவா. சேனல் ஃபர்ஸ்ட் லேஅவுட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லேஅவுட்ஸ்க்கு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணல, இந்த மூணு ஸ்டெப் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப்டி கண்டெய்னர், லைக் மெயின் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சேஃப்டி கண்டெய்னர், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கிரிட்ஸ் பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டென்ட்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. I'll just remove this colors, background colors remove பண்ணிடலாம், தேவையில்லை. ஓகே, இப்போ ஸ்டைல் பண்ணலாமா, இமேஜ் கொடுத்துக்கலாம். இமேஜோட அசெட்ஸ் இருக்கு, சூசஸ். ஓகே, இமேஜ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் ஸ்டைல் இட். ஓகேங்களா, ஸோ எப்படி கலர் கொடுக்கறது, டெக்ஸ்ட் கலர், டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் சைஸ், we will keep it 3XL. அதுக்கப்புறம் ஃபாண்ட். ஓகேங்களா, ஓகேங்களா, ஓகே. இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கு, மேபி I'll just make it font bold. இது கரெக்டாக இருக்கா. ஸோ நான் வேணா உங்களுக்கு சைடில் ஐ ஜஸ்ட் மேக் உங்களுக்கு வந்து ஈஸியாகிறதுக்கு வேணா ஐ ஜஸ்ட் கிவ் யூ த டெய்ல்வின் கிளாஸஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காலம் மட்டும் ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே டெக்ஸ்ட் கலர் நீங்கள் என்னென்ன கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க, இதை தவிர்த்து நம்ம பெருசாக வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா, ஃபாண்ட் ஃபேமிலிக்கு ஈக்குவலண்ட்டானது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலினா ஃபாண்ட்டில் என்ன ஃபேமிலியோ நீங்கள் அந்த ஃபேமிலிஸ் போட்டுக்கலாம். லைக் ஆல்மோஸ்ட் நீங்கள் இதை பண்ணிங்கனாலே ஆக்சுவலாக வந்து ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ பாப்பின்ஸ்னால் பாப்பின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இது ஈக்குவலண்ட்டான டெய்ல்வின் கிளாஸஸ், சிஎஸ்எஸ்க்கான ஈக்குவலண்ட் டெய்ல்வின் கிளாஸஸ். ஓகேவா, ஸோ ஃபாண்ட் சைஸ்க்கு எப்படி கொடுக்குறது, இட் இஸ் லைக் டெக்ஸ்ட்
நீங்கள் என்ன சைஸ் வேணால் கொடுத்துக்கலாம், மேபி எல்ஜி எம்எல் அந்த மாதிரி எதுனா கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே சேம் தான். டெக்ஸ்ட்டு அந்த ஓப்பன் கலி கஸ் கலி இப்போ 20 பிக்சல்ஸ் கொடுக்கணும், பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபாண்ட் வெயிட் எப்படின்னா லைக் அந்த வித்தை இன்க்ரீஸ் பண்ணல ஃபாண்ட்டை. ஸோ ஃபாண்ட்டு நீங்கள் வந்து வெயிட் எவ்வளோனாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அது வந்து செமி போல்டு அப்படின்னு இருக்கும், இல்லை போல்டுன்னு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இன்கேஸ் டிஃபால்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஃபாண்ட்டு உங்களோடது. ஆனால் இது வந்து 100லேருந்து 900 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் டிகோரேஷன்றது ஸோ நாட் ஷுவர் வித் டெக்ஸ்ட் டிகோரேஷன். டெக்ஸ்டைல் எனக்கு சிம்பிள் தான். டெக்ஸ்ட் சென்டர் சென்டர் இதில் வந்து சென்டரு ஸ்டார்ட் எல்லாமே இருக்குது. சென்டர் ஸ்டார்ட் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். இல்லை ஒன்று ஒன்றா ஃபில்அப் பண்ணால் இப்போதைக்கு ஒரு காலம் போதும். ஏன்னா இதை தான் நம்ம திரும்பி திரும்பி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோ டு யுவர் டாக்குமெண்டேஷன், கண்ட்ரோல் ஆல் டி அழுத்திட்டு டெக்ஸ்ட் டிகோரேஷன் போடுங்க. பார்த்தீங்களா டெக்ஸ்ட் டிகோரேஷன் ஸ்டைல்னு வருது. சாரி. ஸோ இதுதான் வந்து அதோட ஈக்குவலண்ட். ஸோ மேபி I'll try to make it broader. ஓகேவா? இவ்வளோதான் இதோட ஈக்குவலண்ட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் மேக் this. ஓகே, இது வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ or else you can also do it like text red 500 இந்த மாதிரி வந்து இது வந்து நார்மல் ஸ்டைல். ஆர் எல்லாமே டிஃபால்ட் ஸ்டைலிங் கொடுக்கணும்னா அந்த பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, வில் கண்டினியூ வித் அவர் வெப்சைட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். இப்போ அதே தான், ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இன்கேஸ் தெரியலனா டாக்ஸ் பாருங்கள். லைக் இட்ஸ் ஓகே. ஓகேங்களா? 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபெமிலியரைஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி டெக்ஸ்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் எப்படி கொடுக்குறது? டெக்ஸ்ட்டு ஒரு ஓப்பன் கலி கர்ஸ் கலி கொடுத்துருவோம். இட்ஸ் ஓகே, வில் டேக் இட் ஃப்ரம் வெப்சைட். அதுக்கப்புறம் டெக்ஸ்டோட சைஸ், டெக்ஸ்ட் யூ கேன் கிவ் எனி ஆஃப் திஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே 3XL கொடுத்துருக்கோம், மேபி வில் ரெடியூஸ் டு LG. ஓகேங்களா? அப்புறம் ஃபாண்ட்டு வந்து இல்லை எப்பயும் போல் பாப்புன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வேறு ஃபாண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃபாண்ட்ஸ் வேணால் வச்சுக்கோங்க. ஃபாண்ட் வெயிட் வேணாம், ஜஸ்ட் கோசி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். மேபி வில் கீப் இட் டு பேஸ். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ வாட்ச் மோர் இதை ஸ்டைல் பண்ணலாமா? ஸோ நான் எதுக்கு அதை எக்ஸாக்டாக ஸ்டைல் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த டெய்ல்விண்டோட ஃபெமிலியாரிட்டி வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ டெய்ல்விண்ட் பார்த்து யாரும் பயப்படாதீங்க, இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் எப்படி கொடுக்குறோம்னா பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலன் போட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்கு. ஸோ அதோட ஃபாண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா வந்து we have to give the font color. So it's text white. லைக் உங்களுக்கு புரியுதா? நான் இங்கே தான் கலர் கொடுக்கறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? டெக்ஸ்ட்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அதோட கலர் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் ஓசி. ஓகே, வந்துச்சு. ஆனால் இந்த ஸ்பேசிங் வரல கரெக்டாக. நல்லா பாருங்க, பாக்ஸுக்குள்ள ஸ்பேசிங். ஓகேங்களா? பாக்ஸ்குள்ள ஸ்பேசிங்னா நம்ம பேடிங் கொடுக்கணுமா, மார்ஜின் கொடுக்கணுமா? பேடிங் கொடுக்கலாம். பாருங்க, பேடிங் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு வந்து டாப்பில் கொஞ்சம் கம்மியாக, லெஃப்ட்டில் கொஞ்சம் லைக் வேறு மாதிரி தரும். இப்படி கொடுத்தோன்னா எல்லா சைடுமே பேடிங் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஆல் சைட்ஸ் 20 பிக்சல்ஸ் அப்ளை ஆகும். ஸோ எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கொஞ்சம் இருக்கணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் 5. ஸோ டாப் அண்ட் பாட்டம் வந்து எனக்கு 3 கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதுவும் சேம் தான், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா எக்ஸ் ஒய் பி அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங்.
ஓகேங்களா. ஸோ டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னா வந்து ஒய் அப்படின்றது புரியுதா. ஒய் ஆக்சிஸ்னா டாப் அண்ட் பாட்டம், எக்ஸ் ஆக்சிஸ்னா லெஃப்ட் அண்ட் ரைட். சரி ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. கர்வ்னா ஒன்றும் இல்லை, இங்கே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கர்வ்னா நம்ம என்ன சொல்லியிருக்கேன், பார்டரில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வித்து, கலரு, ரேடியஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும், கர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பார்டர் லைட்டாக இந்த மாதிரி கர்வ் பண்ணுறோம். அதுக்கு ஈக்குவலண்டான டெய்ல்வின் கிளாஸஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். இட் இஸ் லைக் ரவுண்டட். இதுலேயும் இருக்குது லைக் எம்ஜி எல்டி அப்படின்ற மாதிரி. வில் ட்ரை வித் எல்ஜி. சரிங்களா. எல்ஜி ஓகே, எல்ஜி கரெக்டாக இருக்குது. சரி ஓகே. இப்போ இது எல்லாத்துக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் எல்லாமே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்பயும் பாருங்கள், இது நடுவில் நான் ஸ்பேஸ் கொண்டு வரணும், என்ன பண்ணும், இதுக்கு நடுவில் இதுக்கு நடுவில் எல்லாத்துக்கும் போயிட்டு நான் வந்து மார்ஜின் கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி தனித்தனியாக போய் மார்ஜின் கொடுக்கறதுக்கு பதிலாக டெய்ல்வின்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுதான் வந்து லைக் தனித்தனியாக மார்ஜின் எங்கே இருக்கு, இங்கே இருக்கா, தனித்தனியாக மார்ஜின் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் போய் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், கேப் யூஸ் பண்ணணுமா ஸ்பேஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ரூட்டில் போயிட்டு பார்ப்பேன். ஸோ இதில் ஃப்ளெக்ஸோ இல்லை கிரிட்டு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்குமான்னு பார்ப்பேன். ஸோ எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்போ வந்து யூ ஹவ் டு கோ வித் ஸ்பேஸ் தான். இன்கேஸ் ஃப்ளெக்ஸோ இல்லைனா கிரிட்டோ யூஸ் பண்ணியிருந்தோம்னா யூ கேன் கோ வித் கேப். ஓகேங்களா. ரெண்டு ஒரே விஷயத்தை தான் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓவராலாக இப்போ ஸ்பேஸ் வந்து எனக்கு ஒய் ஆக்சிஸில் கொடுக்கணுமா இல்லை லைக் எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்கணுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எனக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் கரெக்டாக. அப்போனா இது என்ன ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் கொடுக்கணும். ஸோ ஒயில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் 4 கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட். 4 ஆர் 5 மேபி 4. ஓகே 4 கரெக்டாக இருக்குது, 4 வச்சுக்கலாம். ஓகேங்களா. இவ்வளோ தான் சிம்பிள். ஓகே. அதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து ஐ திங்க் ஸோ கொஞ்சம் சென்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இது ஸ்டார்டிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஃபிகர் அவுட்டே பண்ண முடியல அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, எவ்வளோ பெரிய இன்ஜினியர்ஸ் இருந்தால் பேக்ரவுண்ட் கலருக்கு தான் செக் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ என்ன நடக்குது வெப்பில் அப்படின்றது. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கொடுத்தா தெரியுதா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே இந்த இமேஜ் வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது இந்த கண்டெய்னர். எனக்கு இதை சென்டரில் கொண்டு வரணும்னு நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சென்ட்ரிங் கான்செப்ட்டுக்கு இந்த 4 லைன் கரெக்டாக. ஸோ நேற்றுக்கே நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எதுக்கு ஃப்ளெக்ஸ் காலம் கொடுக்கணும்னு சொன்னேன். ஜஸ்டிஃபை சென்டர்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் இதில் சென்டர், அப்புறம் இதில் சென்டர். ஓகேங்களா. ஸோ நான் திரும்பி அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸு. ஸோ உள்ளே இருக்க அந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ளெக்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ ஃப்ளெக்ஸு ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸோட டேரக்ஷனை மாற்றிக்கிறேன், ஃப்ளெக்ஸ் காலம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் லைக் மெயின் ஆக்சிஸ் வேல்யூவாகவும் எனக்கு வந்து சென்டரில் இருக்கணும், கிராஸ் ஆக்சிஸ் வேல்யூவாக சென்டரில் இருக்கணும். லைக் இல்லை உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் காலம் வைஸாகவும் சென்டரில் இருக்கணும், ரோ வைஸாக இருக்கணும். ஸோ ஆனால் ரெண்டு ப்ராப்பர்ட்டிலேயே வந்து எனக்கு சென்டர் கொடுத்துருங்க. ஐட்டம்ஸ் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டர். தெரியுதுங்களா, சென்டரில் வந்துருச்சு. ஓகே நான் பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு தெரிய பாருங்க, எக்ஸாக்டாக சென்டரில் இருக்கும். தெரியுதுங்களா, சென்டரில் இருக்குது எக்ஸாக்டாக. ஆனால் இன்னும் ஒரு மிஸ்ஸிங்காக இருக்குது, என்னன்னா பேக்ரவுண்ட் கலர். இந்த செஷனுக்கே பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க, அந்த கலர் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் எப்படி கொடுக்குறது, பிஜி. கஸ்டம் கலர் கொடுக்கணும்னா ஓப்பன் கலி கஸ் கலி. அவ்வளோதான். க்ளோஸ் அவுட் சைட். ஓகே எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது பாருங்களேன். ஓகே இது ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஐ திங்க் ஸோ பேடிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேடிங் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டாப் அண்ட் பாட்டம் 5 கொடுத்துடலாம். டாப் அண்ட் பாட்டம் வந்து 5 கொடுத்துடலாம். ஸோ மேபி 5 பத்தில் ஐ ஜஸ்ட் இன்க்ரீஸ், ஐ இன்க்ரீஸ் இட் டு 10. ஓகே 10 ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ எல்லா செஷனுக்குமே டைம் கொடுத்துடலாம், ஈக்குவலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஏதாவது செஷன் மிஸ் பண்ணிடணும் அப்படின்னா. ஓகேவா. ஓகே டன். ஓகே ஸோ அடுத்த செஷன் போகலாமா. யூ ஸ்டார்ட் வித் நெக்ஸ்ட் செஷன். ஓகே ஒரே வாட்டி செக் பண்ணிடலாம் ரெஸ்பான்சிவ்னஸ் மட்டும். பாருங்க கரெக்டாக இருக்கா. எங்கேயுமே பிரேக் ஆகல பாருங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எங்கேயுமே பிரேக் ஆகல. ஓகேவா.
ஓகே டன். இப்போ அடுத்தது போகலாம் டெலிவரி அண்ட் பேமெண்ட்டுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் இது இருக்கு. ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஹெல்த் செஷன். ஸோ எல்லா செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துக்கோங்க. லைக் இட்ஸ் யுவர் விஷ். ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேற எதுவும் பேமெண்ட் செஷன் ஸ்டார்டிங். செஷன். சரி, புது செஷனால செஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு நான் செஷன் அண்ட் டிவுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியணும். நான் இங்கே டிவு கூட யூஸ் பண்ணலாம். ஏன் டிவுக்கு பதிலாக செஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது வந்து என்ன டேக்? இட் இஸ் அன் சீமேட்டிக் டேக். ஓகேங்களா? ஸோ அதனால இட் வில் கிவ் அன் பெட்டர் எஸ்இஓ. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால தான் செஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் இதை வந்து லைக் ஹெல்த்துக்கும் பேமெண்ட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு செப்பரேஷன் கொண்டு வரணும். யூ ஹவ் டு யூஸ் செஷன். டிவ் யூஸ் பண்ணாதீங்க, யூ ஹவ் டு யூஸ் செஷன். ஓகேங்களா? ஓகே, எப்பயும் போல தான், திரும்பி அதே தான், சேம் விஷயம் தான். we are going to do it again and again and again. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? you have to create an container. ஓகேங்களா? ஸோ divல it should be an 2XL container. ஏன்னா ஒரு பக் இருக்கும், அந்த இதுக்காக தான். ஓகேங்களா? இட்ஸ் an 2XL container. ஸோ அதுக்கப்புறம் சேஃப்டி கண்டெய்னர். ஸோ இன்கேஸ் இந்த கான்செப்ட் யாருக்கா புரியலாம் சொல்லுங்கள், நான் திரும்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டயக்ராம் போட்டுட்டு. ஓகேங்களா? ஸோ சேஃப்டி கண்டெய்னர் என்ன பண்ணணும்? இட் should be an லைக் இது வந்து மெயின் கண்டெய்னர் வந்து 100% இருக்கும், அதனால சேஃப்டி கண்டெய்னர் இதோட கம்மியாக இருக்கணும். ஸோ நான் வந்து 90 ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் 98 அந்த மாதிரி எதனாலும் வச்சுக்கலாம், இட்ஸ் ஓகே. பட் ஆனால் எது வச்சாலும் எல்லா செஷனுக்கும் காமனாக வைக்கும். ஓகேங்களா? டாப் டு பாட்டம். ஸோ அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எம்எக்ஸ் ஆட்டோ. எம்எக்ஸ் ஆட்டோ கொடுத்தா இந்த கண்டெய்னர் வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து சென்டரில் வந்து. ஓகேங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? எத்தனை கிரிட்ஸ்ன்றதை டிசைட் பண்ணணும். பேசிக்காக எத்தனை கிரிட் காலம்ஸ் அப்படின்றத டிசைட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் போய் கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோன் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், டெய்ல்விண்ட் இஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்கள், மொபைலில் பாருங்கள், இது ஒரு கண்டென்ட்டாக இருக்குது, இது ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே 2 காலம்ஸ் கரெக்டாக. இதுக்கப்புறம் இது வேறு செஷன் ஆகுது, இது 2 கிரிட் அப்படின்னு பிரிச்சாச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே சிம்பிளாக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு 2ன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ 2ன்றது ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட். ஓகேங்களா? கண்டென்ட்டோட நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். கண்டென்ட் நம்பர். இதான் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? கண்டென்ட் நம்பரை நீங்கள் வந்து பிரிக்கணும். இப்போ இங்கே வந்து 2ன்னு சொல்லி பிரிச்சிட்டீங்க. இது ஒரு கண்டென்ட்டு, இது ஒரு கண்டென்ட் சொல்லிட்டு. ஓகேங்களா? இது போய் இப்போ இந்த மாதிரி பிரிச்சாச்சு. 1 கண்டென்ட், இது ஒரு 2 கண்டென்ட். இதுக்கப்புறம் நீங்கள் இதோட சைஸஸ் பார்க்கணும். லைக் ஃபோனில் வந்து எத்தனை லைக் இப்போ ஃபோனில் வந்து ஒரு காலம்ஸ் எடுத்துக்குது கரெக்டாக. இது இங்கே இருக்கா? இங்கே ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட். அதே கண்டென்ட்டை நீங்கள் அப்படியே பார்க்கணும். பாருங்க, டேப்ல வந்து பார்க்குறேன். டேப்ல பாருங்க, இது ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட் ஆட். அப்போ டேப்ல வந்து 2 காலம்ஸ் எடுத்துக்குது, ஃபோனில் வந்து ஒரு காலம்ஸ் எடுத்துக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபோனில் வந்து ஒரு காலம்ஸ் எடுத்துக்குது, டேப்ல வந்து 2 காலம்ஸ் எடுத்துக்குது. அதான் எம்டியில் வந்து 2, ஸ்மால் எஸ்எம்ல வந்து 1. லைக் அது எஸ்எம் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும், அடுத்து வந்து எல்ஜி. எல்ஜியில் வந்து மாறுதா பாருங்களேன். எல்ஜியில் வந்து மாறுதா? இல்லை, தெர் இஸ் நோ சேஞ்ச். பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் ஐம் நாட் கிவிங் இட் அஸ் எல்ஜி. எல்ஜியில் நான் எதுவுமே கொடுக்கல. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் டவுட் வரலாம், ஏன் எஸ்எம் கொடுக்கலன்னு ஒரு டவுட் வரும். அதே மாதிரி ஏன் எல்ஜி கொடுக்கல? எல்ஜிலையும் 2 தானே எடுத்துக்குது, அப்போ எல்ஜி 2, எக்ஸ்எல் 2ன்னு கொடுக்கணும்ல. ரிமைனிங் எல்லாம் சேம் தான். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் மாற்றலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் 2XL வரைக்கும் அதே தான் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுக்கலாமா? அடுத்த ஸ்டெப்பு கிரிட்டு
ஏன் கிரிட்ன்ற கீவேர்ட் போடுறோம்? அப்பதான் நம்ம அந்த காலம் ஸ்ப்ளிட் பண்றது வந்து அப்ளை பண்ண முடியும். எப்படி ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி போறதுக்கு முன்னாடி அதான் நீங்க ஜஸ்டிஃபை கண்டென்ட்டோ இல்லை அலைன் ஐட்டம்ஸோ போறதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் போட்டால் தானே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை பண்ண முடியுது. அதே மாதிரி கிரிட்டோட காலம்ஸ் எல்லாம் பிரிக்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு புட் ஃபர்ஸ்ட் வந்து கிரிட். இந்த கீவேர்டை போட்டால் தான் உங்களுக்கு வந்து கிரிட் காலம்ஸ் பிரிக்கிறது போட முடியும். ஓகேங்களா? ஸோ மொபைலில் வந்து 1, டேப்லெட்ஸில் வந்து எம்டியில் வந்து 2 காலம்ஸ் எடுத்து காலம்ஸ் 2. ஓகே, 4th ரூல் என்னது? கண்டென்ட்ஸை வந்து எப்படி போடக்கூடாது? டைரக்டாக போடக்கூடாது. இப்படி பி டேக் போட்டு இது கண்டென்ட் 1, ஏன்னா 2ஆக தானே பிரிச்சிருந்தோம். இப்படி வந்து போடக்கூடாது. இது ராங் அப்ரோச். ஓகேங்களா? இப்படி போடுறதுக்கு பதிலாக நான் எப்படி சொல்லியிருக்கேன், ஆல்வேஸ் நீங்கள் கண்டென்ட்ஸ் வந்து டிவ்வுக்குள்ளே ரேப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கண்டென்ட் 1 ஒரு டிவ், கண்டென்ட் 2 வந்து ஒரு டிவ். ஓகே, இப்போ போய் பார்ப்போமா சைட்டை? பாருங்களேன், நம்ம சேம் ஒரு காலம் எடுத்துக்குது. லைக் டேப்லெட்ஸில் வந்தோடனே 2 காலம் எடுத்து எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு பாருங்களேன். லே அவுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லே அவுட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கண்டென்ட் போட்டுடலாம் டக்குன்னு. ஸோ பேமெண்ட்ஸ் அண்ட் டெலிவரி கண்டென்ட் 1ல பார்த்தீங்கன்னா H2, அடுத்து ஒரு பேராகிராஃபு, அடுத்து பட்டன். ஸோ ஆர்டர் நான் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு இமேஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இமேஜ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், சோர்ஸ் போடுற மாதிரி ஆல்டர் போடணும். இது ஐகான்ஸ் வச்சுக்கலாம். சோர்ஸை கீப் இட் ஆஷ் போட்டுக்கலாம். சரி, எதுக்கு நான் ஆஷ் போடுறேன் அப்படின்னா இன்கேஸ் எதுவும் பார்த்துன்னா ஆஷ் போடுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டென்ட் 2 போட்டுடலாம். கண்டென்ட் 2லேயும் இமேஜ் தான். ஓகேங்களா? மோஸ்ட்டாக இந்த 5 டேக் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே லைக் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இதை தவிர்த்து நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? நான் அது சொல்கிறேன், ரியாக்ட் வரும்போது சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்களே இன்கேஸ் நிறைய பேர் இப்போ ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆர்எல்ஸ் லைக் வெப் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. லைக் இந்த டேக்ஸ் தவிர்த்து நீங்கள் பெருசாக வேறு எந்த டேக்ஸும் யூஸ் பண்ண மாட்டீங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் அன்ஆர்டர் அவ்வளோதான். அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் தான் போவோம். ஓகேங்களா? ஸோ ஆடியோஸ் வீடியோஸுமே கொடுத்தீங்கன்னா வந்து நம்ம HTML நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸோ அது ரியாக்டில் பண்ணும்போதோ இல்லை நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க்கில் பண்ணும்போது டேரெக்டாக அந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி போகிறதுக்கு பதிலாக வி ஹேவ் டு ஆப்டிமைஸ் இட். கரெக்டாக அது நான் வேறு வழியை வேறு லைப்ரரிஸ் வச்சு தான் நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் HTML பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆல்டர்லேயும் இது வந்து பேமெண்ட் இமேஜ்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ SRCல இந்த லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்களா GCRல? இந்த அசெட்டோட லிங்க் இப்போ வேணுமா ஷேர் பண்ணுறேன். ஆ ஷேர் பாக்ஸில் போடுறேன். ஓகே. லைக் நான் இதை GCRல வந்து அப்டேட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகே ஓகே, இப்போ கண்டென்ட்ஸ் போட்டாச்சு. ஓகே, அப்புறம் இந்த ஒரு இமேஜும் போட்டுடலாம். இந்த ஒரு இமேஜ் போட்டுடலாம். ஒரு இமேஜ் போட்டுடலாம். ஓகே, இதோட சைஸ் வந்து கம்மி பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் தான். ஸோ கிளாஸ் எப்பயுமே வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இமேஜோட ஹைட்டை தான் கம்மி பண்ணணுமே தவிர்த்து வித்தை வந்து கம்மி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெவர் ட்ரை டு கிவ் வித் டு an image, you have to give height to the image. ஓகேங்களா? ஹைட்டை மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ தட் இமேஜ் வந்து உடையாது. ஓகேங்களா?
ஹைட்டை ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஐம் ஜஸ்ட் கிவிங் இட் லைக் மேபி 20 வச்சுக்கலாம். ஓகே 20 ரொம்ப சின்னதாக இருக்கு. மேபி 96க்கு கொஞ்சம் கம்மி வச்சுக்கலாம். எல்லாமே ட்ரைனில் இருக்கும். மேபி 80 கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே 80 கரெக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இதுக்குமே லைக் இமேஜஸ்க்கு மட்டும் அதை பார்த்துக்கோங்க. நான் ரெஸ்பான்சிவ் இமேஜஸ் எப்படி கொண்டு வரணுன்றதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னா, இமேஜுக்கு வந்து வித்து பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரை டு ரெடியூஸ். இன்கேஸ் சைஸ் கம்மி பண்ணணும்னு நினச்சுன்னா ஹைட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேபி இதோட ஹைட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். மேபி 44 கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே கொஞ்சம் மேபி 14 கரெக்டாக. ஓகே 14 ஓகே 14 கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? சரி ஓகே. இதுக்கப்புறம் எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேசிங் போட்டுடலாம். டாப் அண்ட் பாட்டம் ஸ்பேசிங் போட்டுடலாம். கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்பயும் போல டாப் அண்ட் பாட்டம் 10 பிக்சல்ஸ். ஓகே ஸோ ஃபஸ்ட் இமேஜ் அலைன் பண்ணிடலாமா? நான் சொன்னேன் ஒரு ஒரு கான்செப்ட்லேயும் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குன்னு. நான் சொல்கிறேன் ஒரு இதுலேயும் முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிஜி ரெட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பார்த்தீங்களா சென்டரில் இல்லை, இந்த சென்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் சென்டரில் கொண்டு வருவோம். நான் எப்படி சென்டரில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். சேம் தான், நம்ம யூஸ் பண்ணதே தான் யூஸ் பண்ண போகிறோம் சென்டர் பண்ணுறதுக்கு. ஃப்ளெக்ஸு நீங்கள் கேட்கலாம் ரோவா எதுக்கு மாற்றணும், நான் காலமாக லைக் காலமாக மாற்றாமல் நான் ரோவை வச்சு சென்டர் பண்ணுவேன். ஜஸ்டிஃபை சென்டர், ஐட்டம் சென்டர்னு இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? தப்பு இல்லை, இதுவும் கரெக்டு தான், சென்டரில் தான் வரும். ஓகேங்களா? லைக் ஐ யூஸ் டு கீப் இட் அஸ் காலம். நான் ஏன்னு சொல்லிட்டு லேட்டராக சொல்கிறேன். ஓகேங்களா? சில யூஸ் கேசஸில் நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? தேர் இஸ் நோ ராங். ஓகேங்களா? தப்புலாம் இல்லை, இப்படி பண்ணாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? பாருங்கள் சென்டரில் இருக்குது இமேஜ். இமேஜ் எங்கேயும் பிரேக் ஆகலை, தெரியுதுங்களா? மேக்ஸிமம் 290 தான், நான் இருந்தாலும் சும்மா கம்மி பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சார் 290 390 தான். இல்லை ஓல்டர் ஃபோன் வெர்ஷன்ஸ்னால் நீங்கள் 330 வரைக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே லைக் டோன்ட் வரி. ஓகேங்களா? அப்படி பார்த்தாலுமே நம்ம 200 கீழே போனால் கூட நம்ம வெப்சைட் வந்து எங்கேயுமே பிரேக் ஆகாது. பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனே இருக்காது. ஆனால் அப்போ கூட பாருங்களேன் நம்ம வெப்சைட்ஸ் வந்து பிரேக் ஆகலை. இதுதான் வந்து இதுக்கு தான் வந்து ஐ எம் டெல்லிங் டு யூஸ் கிரிட். ஓகேங்களா? ஓகே இப்போ அடுத்து வந்து இதோட சைசிங்ஸ் போடும். அவ்வளோதான், ஸ்டைல் பண்ணால் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு லேஅவுட் முடிஞ்சிருச்சு. லேஅவுட் முடிஞ்சாலே 90% ஆஃப் ஜாப் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்புறம் 10% தான் அந்த ஸ்டைலிங் எல்லாமே, ஸ்பேசிங், அலைன்மெண்ட்டு, டோப்போகிராஃபி எல்லாமே. ஓகேங்களா? சிம்பிள் தான் கிளாஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயும் கலர் கொடுக்கணும். கலர் எப்படி கொடுக்குறது, டெக்ஸ்ட்டு, இந்த ஓப்பன் கலி கர்ஸ் கலி. ஸோ அதோட கலர் அதே மாதிரி எப்பயும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட சைஸ் டெக்ஸ்ட்டு 3XL வச்சுக்கலாம். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வில் ட்ரை டு கிவ் டெக்ஸ்ட், சாரி இட்ஸ் நாட் டெக்ஸ்ட், மேபி ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் பாப்பின்ஸ். ஓகே அதுக்கப்புறம் அதோட வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட், சாரி இட்ஸ் நாட் டெக்ஸ்ட், இட்ஸ் ஃபாண்ட், போல்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் இது கலர் கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். அகைன் ட்ரை டு கெட் த கலர். ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதோட சைஸ் கரெக்டாக, இதோட சைஸு சேம் தான். இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெயில்விண்டில். டெக்ஸ்ட்டு கலர் எப்படி கொடுக்கணும், டெக்ஸ்ட்டு அதோட கலர், சாரி மேபி கிரே கூட கொடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டோப்போகிராஃபி கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? சைஸிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்
இது ரெண்டும் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வெப்சைட்டோட லுக்கு வந்து வரும். இல்லைனாலும் வரும், பட் ஆனால் அந்த எக்ஸாக்ட் லுக் வராது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாண்ட்டோட இது வந்து பாப்பின்ஸ். இதுக்கப்புறம் ஃபாண்ட்டில் போல்டு. ஓகேங்களா? ஸோ போல்டு வேணாம். ஓகே, ஃபாண்ட் இது இதுக்கு தேவை. வெயிட் வித் வெயிட் அதுவே இருக்கட்டும். ஓகே, கரெக்டாக இருக்கு. ஸோ அப்புறம் இந்த பட்டன் கலர், பட்டனுக்கு வந்து ஜஸ்ட் யூ சேம் ஸ்டைலிங். பட்டன் இருக்கா? கிளாஸ் பேஜி. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பேசிங்க்கு பிஎக்ஸில் தனியாக கொடுத்துக்கலாம். பிஎக்ஸில் 5, பிஒயில் 3. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இதோட வந்து இதுக்குள்ளே இருக்க கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் பேக்ரவுண்ட் மாதிரி நம்ம டெக்ஸ்ட் கலரையும் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டு ஒயிட். ஸோ இப்படியும் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து டெக்ஸ்ட் ஒயிட்னு கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ரவுண்டட்னஸ், பார்டர் ரேடியஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் திரும்பி திரும்பி லைக் நான் நினச்ச முன்னாடி கொடுத்த பட்டனே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகணும், பார்டர் ரேடியஸ்னால் ரவுண்டட்னு கொடுக்கணும் அப்படின்றது அந்த தெரியணுன்றதுக்காக தான் ஐம் டூயிங் இட் அகைன் அண்ட் அகைன். ஓகேங்களா? ரவுண்டட் எல்சி தெரியுதா? ஓகே, ரவுண்டட் எல்சி. இப்போ இதுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரணும். எப்பயும் போல தான் லைக் நடுவில் மார்ஜின் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் நம்ம இங்கே வந்து we're going to use something called ஸ்பேஸ். கரெக்டாக? ஸ்பேஸை வந்து நம்ம ஒய் ஆக்சஸில் கொடுக்கணும். அதனால் ஐம் கோயிங் டு யூஸ் 4. ஓகேவா? பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக வந்துச்சு. ஜஸ்ட் ஷோ யூ த ஃபைனல். இது கரெக்டாக இருக்கா? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் ட்ரை டு கிவ் சேம் கொஞ்சம் அதிக இமேஜஸ் எல்லாமே ஒரு 4 இமேஜ் கொடுத்துக்கலாம். சேம் இதுவே கொடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? கீழே கீழே வருது. நம்மளுக்கு இதை வந்து குரூப் பண்ணணும். ஓகேங்களா? அப்போதான் வந்து நம்ம இது பண்ண முடியும், இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து குரூப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ கிளாஸ் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ குரூப் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் அலைன் பண்ணணும் அப்படின்னா, இப்படி ரோ வைஸாக கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அலைன் பண்ணணும்னாலும் உங்களுக்கு டக்குன்னு தோணணும் ரெண்டே விஷயம் தான். ஒன்று ஃப்ளெக்ஸ் இல்லை கிரிட். கிரிட் வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் அந்த லேஅவுட்ஸ் மட்டும் தான். டாப் அண்ட் பாட்டம் அந்த லைக் ஸ்க்ரீன் சைஸஸ் கம்மி பண்ணணும் கிரிட். அதை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் தான். ஃப்ளெக்ஸ்னு வந்தாலே ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணால் ஃப்ளெக்ஸ் கீயோட போட்டுருணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா வந்து இந்த மைண்ட் மேப்பை நான் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லேஅவுட்ஸ்னாலே உங்களுக்கு 2 தான். ஒன்று வந்து ஃப்ளெக்ஸ் இல்லை கிரிட். கிரிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டே விஷயம் தான் பண்ண போகிறோம். ஒரு கிரிட் கீவேர்டை போட்டு கிரிட் காலம்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஃபார் மொபைல்லேருந்து சின்னது அந்த மாதிரி லைக் எல்லாம் பெருசு அந்த மாதிரி அந்த இதுக்கு மட்டும் கிரிட் யூஸ் பண்ண போகிறோம். மீதி எல்லா அலைன்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் தான். அதில் என்ன பண்ண போகிறோம்? ஃப்ளெக்ஸ்ன்ற ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது ஃப்ளெக்ஸில், முக்கியமான 3 ப்ராப்பர்ட்டிஸ். இதை தவிர்த்து இருக்கு ஒரு 5-6 விஷயங்கள் இருக்குது. அதையே நான் உங்களுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரேராக யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான் 98% யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம சொல்கிற இந்த காம்பினேஷனில் 98% நீங்கள் இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? ஒன்று இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ண முடியும், இல்லை அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் இந்த ஃப்ளெக்ஸை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஃப்ளெக்ஸோட டிஃபால்ட் டேரக்ஷன் என்னது? சாரி, ஃப்ளெக்ஸோட டிஃபால்ட் டேரக்ஷன் வந்து ரோ வைஸ். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். ஓகே, இப்போ ரோ வைஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு டிஃபால்ட் டேரக்ஷன். அது இது நான் மைண்ட் மேப் போட்டிருக்கேன். சரி, ஓகே. என்ன அப்படின்னா ரோ வைஸ் அப்படின்னா வந்து லைக் இங்கே இருக்கிற 2 ப்ராப்பர்ட்டிஸ், இதில் எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது அப்படின்றது டவுட் வரும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணணுமா இல்லை அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் லைக் உங்களுக்கு இந்த கண்டென்ட் இருக்குது. ஓகேவா? இந்த பி டேக் இருக்குது. இதை நான் லெஃப்ட் சைடை மூவ் பண்ணணுமா ரைட் சைடாக மூவ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி டவுட் வரும்.
ஸோ இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து மெயின் ஆக்சிஸ் யூஸ் பண்ணணும். அதான் பேர் மெயின் ஆக்சிஸ். ஸோ மெயின் ஆக்சிஸ்க்கு நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகேங்களா? இதே கிராஸ் ஆக்சிஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் இதே கண்டென்ட் நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப்பு தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. எப்படி கிரிட்டுக்கு 3 ஸ்டெப்போ அதே தான் ஃப்ளெக்ஸுக்கு 3 ஸ்டெப். மைண்டில் இவ்வளோதான் வந்து உங்களுக்கு லைக் தாட் ப்ராசஸே இருக்கணும். ஓகேங்களா? இது இருந்தாலே போதும். ஸோ இப்போ நான் ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டேன். ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே பாருங்க, ஐ ஜஸ்ட் கோ டு தேர். லைக் தெரியுதா? காலம் வைஸாக இருந்தது, ஃபர்ஸ்ட் ரோ வைஸாக ஆயிடுச்சு. எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்படி இருக்கு. நம்மளுக்கு இப்படி அலைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தாட் ப்ராசஸ் என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும்னு தெரியும். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் கொடுத்துடலாம். ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டேன். ஃப்ளெக்ஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ரோ லைக் காலம் இருக்க ரோவை மாறிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதில் வந்து நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இதுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொண்டா வந்து மட்டும் போதும். ஸோ உங்களுக்கு நான் சும்மா பிஜி போட்டு காட்டுறேன். பிஜி தெரியுதா? ஜஸ்ட் நான் ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும் போதும். ஏன்னா எனக்கு அலைன்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு. சரி, நான் என்ன யூஸ் பண்ணலாம்? இப்போ 2 யூஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் கேட்கலாம், ஸ்பேஸ் எக்ஸ் யூஸ் பண்ணாலும் வருமே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஸ்பேஸ் எக்ஸ் யூஸ் பண்ணாலும் வரும். ஓகேங்களா? ஸ்பேஸ் எக்ஸில் 4 கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா? ஸ்பேஸ் வருது. ஸோ ஆனால் இங்கே ஃப்ளெக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸ் இருக்கிறதுனால ஸ்பேஸ் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கேப் என்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேம் தான். கேப்பில் 4 போட்டாலும் சேம் தான். ஃப்ளெக்ஸில் 4 லைக் ஸ்பேஸ் எக்ஸில் 4 போட்டாலும் சேம் தான். பார்த்தீங்களா? சேமாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ பிஜி ரெட் 500 எடுத்துடுறேன். அதை தேவையில்லை. ஓகேவா? சிம்பிள். ஸோ இந்த இமேஜஸ் மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். வேறு இமேஜஸ் இருக்குது. ஸோ இதே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, டன். ஸோ இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் இதில் நான் சொன்ன அளவு முக்கியமான கான்செப்ட் எல்லாத்துலேயும் இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இதை அச்சீவ் பண்ணிட்டோம் கரெக்டாக. பாருங்கள், ஜஸ்ட் ஷோ யூ. இங்கே பாருங்களேன், சின்ன ஸ்க்ரீனில் பாருங்கள், எனக்கு எக்ஸாக்டாக அச்சீவ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. ஸ்பேசிங், ஸ்டைலிங் எல்லாம் ஓகே. பட் ஆனால் இங்கே பாருங்களேன், இது டாப்பில் இருக்குது சின்ன ஸ்க்ரீனில். ஆனால் இங்கே பாருங்களேன், இது கீழே வருது. ஸோ எப்படி வந்து நான் இதை மேலே கொண்டு வரணும் அப்படின்றத இந்த செஷனோட முக்கியமான கான்செப்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்கே நான் வந்து ஃப்ளெக்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு ரோட் மேப்லேயும் பாருங்கள், இல்லை சில இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு நான் இன்னும் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பார்த்தாச்சு, ஃப்ளெக்ஸோட டைரக்ஷன் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் கண்டென்ட் பார்த்தாச்சு, ஐட்டம்ஸ் பார்த்தாச்சு, கேப் பார்த்தாச்சு. இன்னும் ஆர்டர் பார்க்கல. கரெக்டாக இந்த ஆர்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. நான் என்னன்னு சொல்கிறேன் இப்போ. அதுதான் இப்போ முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. பட் ஆனால் இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு மாறணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் கால் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி. சிம்பிள், அவ்வளோதான். இந்த இடத்துல போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 2 கண்டென்ட் இருக்குல்ல, அதோட ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஆர்டர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து சின்ன நம்பர் இருக்கோ அது டாப்பில் இருக்கும், எதுக்கு வந்து அதிக நம்பர் இருக்கோ அதுக்கு வந்து மேலே இருக்கும். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து அதிகமாக நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ மேபி இதுக்கு வந்து give it 1, இதுக்கு வந்து 2. பாருங்க, தெரியுதா? ஆர்டர் வந்து மாறிடுச்சு. ஸோ பேசிக்காக சின்னதுலேருந்து பெருசு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சின்னது ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வரும். ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? டெய்ல்விண்ட் இஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் சொல்லியிருக்கேன். அதனால பாருங்க, சின்னதாக எடுத்துக்கிச்சு, பெருசில் மாறல. தெரியுதுங்களா? அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. இப்போ நான் மாற்றணும் அப்படின்னா திரும்பி நான் ஆர்டரை வந்து மாற்றணும். சரி, எனக்கு எல்ஜியில் வந்து இல்லை, எல்ஜியில் வேணால் லைக் டேப்லெட்ஸ்லேருந்தே எனக்கு மாறணும்னு சொல்லி போட்டுக்கிறேன்.
திரும்பி ஆர்டர் வந்து இதுக்கு 1 மாற்றிடுறேன். ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் வந்துடும். அடுத்து இதோட ஆர்டர் வந்து நான் 2 மாற்றிடுறேன். ஓகேங்களா, பாருங்களேன் ஆர்டர் வந்து மாறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நல்லா பாருங்க, திரும்பி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து எடுத்துக்கிச்சு. எது வந்து சின்னதாக இருக்கும் புரியுதுங்களா, எது வந்து சின்ன லைக் ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச், அதனால ஃபர்ஸ்ட் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி வந்து மொபைலுக்கு அப்ளை ஆகுது. தெரியுதுங்களா, இதுக்கப்புறம் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி மொபைலில் இருக்கிறது வந்து டேப்லெட்டுக்கு வரும்போது எனக்கு நார்மலாக இருக்க மாதிரி வரணும். லெஃப்ட் இது இது இந்த சைடு இந்த சைடு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பிரேக் பாயிண்ட் போட்டு எம்டியில் வந்து உங்களுக்கு ஆர்டரை வந்து மாற்றிக்கிறேன். ஆர்டர் எப்படி வேலை செய்யும், எது சின்னதாக இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து அடுத்து அது சின்னதுலேருந்து பெருசு, அவ்வளோதான். ஆர்டர் நீங்கள் மாற்றினா சின்னதுலேருந்து பெருசு, இதுதான் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ஸோ ஆர்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் திரும்பி சொல்றேன். இதான் இதோட முக்கியமானது. ஸோ ஆர்டர் வந்து நெகட்டிவ்லையும் இருக்கலாம், காட்டுறேன். ஓகே, இங்கே ஆர்டரில் வந்து தெரியுதுங்களா, ஆர்டர் வந்து -1ல கூட இருக்கலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா, சேம் தான். நீங்கள் எப்படி கொடுத்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் -1ல இருக்கு. ஆனாலும் பாருங்க சின்னது பெருசு தான், எப்பயுமே சின்னதுல பெருசு தான். ஓகேங்களா, அதுவும் டவுட் இருக்கும், லைக் நெகட்டிவ் வரலாமா பாசிட்டிவ் மட்டும் தான். ஓகேங்களா, ஓகே, அது அடுத்த செஷனுக்கு போகலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுவும் 2 கிரிட் தான். ஓகேங்களா, சேம். நம்ம நெக்ஸ்ட் போகலாம், பிளானிங்க்கு போயிடுவோம். பிளானிங் ஸ்பேஸ் வந்து பேமெண்ட் முடிச்சாச்சு. பேமெண்ட்டா பேமெண்ட்டா ஓகே, அடுத்து வந்து தேங்க்யூ செஷன். கரெக்டா, ஓகே, இதை வந்து நான் மாற்றி போட்டேன், பட் பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து தேங்க்யூ செஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகேவா. ஸோ எப்பயும் போல் செஷன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கிளாஸில் எப்பயும் போல் நான் டாப் அண்ட் பாட்டம் 10 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது எதுக்குன்னு புரியலன்னா சரி ஓகே, இப்போ நான் எடுத்துறேன். ஸோ கடைசியாக கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஏன் பண்ணுறேன், எப்பயும் போல தான் எல்லா செஷன்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். ஏன் வந்து அதை 2x கண்டெய்னர் வச்சுக்கோன்னு புரியுதுங்களா, ஏன்னா சில ஸ்க்ரீன்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் வித் எடுத்துக்காது. ஸோ 2XL பிரேக் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக டிவி வரைக்கும் கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்களா. ஃபஸ்ட்டு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சேஃப்டி கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ கிளாஸ், ஸோ மெயின் கண்டெய்னர் வந்து 100% இருக்கிறதுனால சேஃப்டி கண்டெய்னர் வந்து அதோட சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் கீப் இட் லைக் வித் 90 பிக்சல்ஸ். ஓகேங்களா, MX ஆட்டோ. ஓகேங்களா, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட்டோனால என்ன ஆகும்னா இந்த கண்டென்ட் வந்து சென்டர் ஆகிடும். சேஃப்டி கண்டெய்னர் வந்து சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருக்கும். இந்த சேஃப்டி கண்டெய்னர் வந்து சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எத்தனை கண்டென்ட்ஸ்னு டிசைட் பண்ணணும். ஸோ இது ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட் அப்படின்னா இது வந்து ட்ரூ கிரிட். கரெக்டாக, இது ஒரு கிரிட்டு, இது ஒரு கிரிட்டு. ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணணும், லைக் அந்த கிரிட் காலம்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து கிரிட்ன்ற கீவேர்டை ஃபஸ்ட்டு போடணும். அப்புறம் எவ்வளோ காலம்ஸ் எடுத்துக்குது, மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். லைக் லேப்டாப்பில் பார்த்துட்டு 2 இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 கிரிட் காலம் 2ன்னு சொல்லி போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு மொபைலில் பார்க்கணும். மொபைலில் எத்தனை எடுத்துக்குது, 1 தான் எடுத்துக்குது. அப்போ என்ன பண்ணலாம், மொபைலுக்கு ஃபஸ்ட்டு தான் போடணும் கிரிட் கால்ஸ் 1. அதுக்கப்புறம் லைக் இது தானே டேப்லெட்ஸ் தான், டேப்லெட்ஸில் பார்ப்போம். ஓகே, இதுக்கப்புறம் 2 தான். மாறுதான்னு தெரியல, இன்னும் மாறல. அப்போனா எம்டிலேருந்து இட் இஸ் டேக்கிங் கிரிட் கால்ஸ் 2. புரியுதுங்களா, இது ஓகே. இதுக்கப்புறம் கண்டென்ட் போடணும். கண்டென்ட் போடுறதுக்கு ரூல் என்னது, டேரெக்டாக வந்து கண்டென்ட்ஸ் போட்டுறக்கூடாது, இப்படி போட்டுறக்கூடாது.
அதனால ஒரு div ஓப்பன் பண்ணி தான் கண்டென்ட்ஸ் போடும். சும்மா போட்டுக்கிறேன் கண்டென்ட் 1 சரி 2 இது வந்து கண்டென்ட் 1 ஓகேங்களா. வெப்சைட் போகலாம். ஜஸ்ட் செக் த ரெஸ்பான்ஸ்னஸ். ஸோ பாருங்க ஒரு கண்டென்ட் எடுத்துக்குது, கீழே ஒரு கண்டென்ட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணி பார்க்கலாம். ரெண்டு எடுத்துக்குது, கரெக்டாக முடிஞ்சு. லே அவுட் முடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லே அவுட் முடிச்சாச்சு, ரெஸ்பான்சிவ்னஸ் முடிச்சாச்சு. அடுத்து வந்து கண்டென்ட்ஸ் போடணும். கண்டென்ட்ஸ் போடலாமா? இங்கே இல்லை, இங்கே இருக்கா? ஸோ ஒரு ஹெட்டிங்கு, ஒரு பேராகிராஃபு, அப்புறம் ஒரு பட்டன் ரெடிம் கிராஃப்ட். ஸோ சைட் பை சைடு வைக்கிறேன், உங்களுக்கு புரியும். பட்டன் கிஃப்ட். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ், இமேஜில் ஃபஸ்ட் ஆர்டர் தான் போடணும். ஓகேங்களா. கிஃப்ட் இமேஜ். ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது ஆக்சுவலாக. லைக் இவ்வளோ ஷார்ட்டாக, லைக் அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போதைக்கு இப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு இப்படி வச்சுக்கோங்க. ஸ்டாஷ் போட்டுக்கலாம். கிஃப்ட் இமேஜ், சாரி இங்கே இருக்கா பாருங்க, லேஅவுட்ஸ் வந்துருச்சு. ஸோ இமேஜோட சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதில் சைஸ் கம்மி பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், வித்தை கம்மி பண்ணக்கூடாது, ஹைட்டை கம்மி பண்ணணும். ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னு சொல்லிட்டு நான் லேட்டர் கிளாஸஸில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டன், கரெக்டாக இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிஜி ஓகேவா. ஓகே, இந்த கண்டென்ட்டை மட்டும் பாருங்க. இது சென்டரில் இருக்குது பாருங்க. இந்த காலம் வைஸாக பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. இது எப்படி இருக்குது? இது சென்டரில் இல்லை. ஸோ காலம் வைஸாக நம்ம சென்டர் ஆக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிஜி ரேட் போட்டு தெரியுதுங்களா, சென்டரில் இல்லை. ஸோ சென்டரில் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சேம் இதுதான். ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸு, நான் இதை காலம் வைஸாக மாற்றி ஆகணும், ஏன்னா வந்து நம்ம காலம் வைஸாக பண்ணணும். அதனால் காலம் வைஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்டிஃபை சென்டர், ஐட்டம் சென்டர், அவ்வளோதான். ஓகே, ஆனால் வந்து இது ஸ்டார்ட்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம காலம் வைஸாக பண்ணுறதுனால நல்லா பாருங்க. ஸோ நம்ம காலம் வைஸாக பார்த்தீங்கன்னா சென்டரில் வரணும், பட் ஆனால் ரோ வைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ல வரணும். ஓகேங்களா. ஸோ அதனால இதில் வந்து ஸ்டார்ட், சாரி ஸ்டார்ட். ஓகேங்களா. ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம் வாங்கியிருக்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கணும், ரூட் இருக்குது. செகண்ட் இது வந்து டிஃபால்ட்டாக ரோவில் தான் இருக்கும். நான் வந்து காலமாக மாற்றிக்கிட்டேன், ஏன்னா நான் கண்டென்ட் வந்து காலம் வைஸாக தான் அலைன் பண்ண போகிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ காலமாக மாற்றின அப்புறம் உங்களுக்கு அலைன்மெண்ட்ஸில் டவுட் வரும், எனக்கு வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணணுமா இல்லை அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்றதுக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பில் வேணால் பாருங்கள். ஐ ஜஸ்ட் ரிமூவ் தட். ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது, நீங்கள் ரெண்டு ப்ராப்பர்ட்டி அலைன் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து காலம் வைஸாக மாறிடுச்சு.
ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காலம் வைஸாக இங்கே நடுவில் கொண்டு வரணும். ஸோ காலம் வைஸாக கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கிராஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணணும். அப்போ எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னு பாருங்களேன். கிராஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் சென்டரை கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஆனால் எனக்கு மெயின் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ கண்டென்ட் சென்டரில் வந்தாலும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டரில் தான் இருக்கும், ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அலைன் ஐட்டம்ஸில் எனக்கு வந்து ஸ்டார்ட்டில் இருக்கும். சரிங்களா, எக்ஸாக்டாக வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த நார்மல் ஸ்பேசிங் தான். மேபி இதை கூட நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் கால்ஸ் ஜஸ்டிஃபை சென்டர் ஐட்டம் சென்டர். ஓகேங்களா. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஸ்பேசிங் மட்டும் பண்ணிடலாம். அந்த இது மட்டும் பண்ணிக்கலாம், டெக்ஸ்டோட ஸ்பேசிங் மட்டும். ஜஸ்ட் மூவ் ஆல் தோஸ். முக்கியமான கான்செப்ட் இருக்குது எல்லா டிவ்லையும். ஓகேங்களா. ஐ ஜஸ்ட் டெல் என்ன முக்கியமான கான்செப்ட் இந்த டிவுக்கு. ஸோ முன்னாடி இருக்க ஸ்டைலிங்கே எடுத்து போட்டுக்கலாம். லைக் எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்கும். ஸோ நான் ஏன் எடுத்து போடுறேன்னா சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. லைக் டைம் வேஸ்ட் பண்ணணும் இதில் திரும்பி போட்டு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இடத்துல இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லைக் நீங்கள் பண்ணும் போது கூட ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. தனியாக வந்து மென்ஷன் பண்ணி. ஸோ இதை ஈக்குவலண்ட்டான டெய்ல்வின் கிளாஸஸ். நம்ம அடுத்து வந்து நம்ம இதுலேயும் நான் எழுதுறேன், லைக் கடைசி எழுதுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் முக்கியமானது. ஓகே. ஸோ பட்டனுக்கும் அதே ஸ்டைலாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஐ ஜஸ்ட் டேக் சேம் ஸ்டைல் பேக். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நடுவில் வந்து ஸ்பேஸ் கொண்டு வரதுக்கு ஐ ஜஸ்ட் யூஸ் ஸ்பேஸ். இங்கே இருக்க மெயின் இது கேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். கேப்பில் வந்து ஏன் கேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் இருக்குது, அதனால கேப் யூஸ் பண்ணுறோம். இல்லை ஸ்பேஸ் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேம் தான். ஓகே, டன். ஸோ இப்போ பாருங்களேன், முக்கியமான கான்செப்ட் பார்ப்போமா. இப்போ நான் சின்னதாக்குறேன். சின்னதாக்கும் போது பாருங்க இங்கே எப்படி இருக்கு. பெரிய ஸ்க்ரீனில் அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய ஸ்க்ரீனில் கரெக்டாக இருக்கும் பாருங்க. பெரிய ஸ்க்ரீனில் கரெக்டாக இருக்குது. இது ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட். தெரியுதா, இது ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட். சின்ன ஸ்க்ரீனில் பாருங்களேன், சின்ன ஸ்க்ரீனில் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. தெரியுதா, இந்த இந்த இமேஜ் வந்து இதுக்கு மேலே இருக்கு, இந்த பட்டன்ஸ் எல்லாம் கீழே இருக்கு. தெரியுதா. ஸோ இது என்னடா நம்ம லேஅவுட்ல டிஃப்ரெண்ட்டாக வருது, நம்ம லேஅவுட் போட்டதே 2 போட்டோம், இப்போ ஒரு லேஅவுட்டாக இருக்கு, மொத்தமாக ஒரே இதுக்குள்ளே இந்த இமேஜ் வருதுன்னு அந்த இமேஜை காணுமே, எப்படி வந்து அதை பண்ணுறது அப்படின்ற மாதிரி லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை காப்பி பண்ணி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் போட்டுருங்க. போடுங்க, ஈஸி தான். இப்போ போய் பாருங்க அவுட்புட்டு நம்மளுக்கு வருது. இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, இந்த இமேஜ் தான் இருக்குது. ஸோ என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா hidden. ஓகேங்களா. ஸோ இது வந்து அப்படின்னு போட்டுக்கிறேன். இனிஷியலாக சின்னதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இது ஹிட்டனாக மாற்றிடுறேன். புரியுதுங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன்ஸில் வந்து எனக்கு இந்த இது தேவையில்லை, அதனால் இங்கே வந்து நம்ம ஹிடன் போட்டுக்கலாம். ஸோ எம்டியில் வந்து இது வந்து ஹிடன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். புரியுதுங்களா. இப்போ பாருங்களேன் கரெக்டாக வருதா. ஸோ சின்ன ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த இது விசிபிளாக இருக்குது, பெரிய ஸ்க்ரீனில் போகும்போது அது மறைஞ்சு போயிடுது. ஸோ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ரீனில் வந்து எனக்கு இது தேவையில்லை, ஸோ இந்த இமேஜ் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹிடன் போட்டிருக்கேன். டோட்டல் இதுக்கு வந்து ஹிடன் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெரிய ஸ்க்ரீன்ஸில் அதான் டேப்லேருந்து எனக்கு தேவைப்படுது, ஏன்னா டேப்லேருந்து இட் வில் பி 2 கிரிட்ஸ் கரெக்டாக. ஸோ 2 கிரிட்ஸ் ஆகிடும், அப்போ வந்து எனக்கு இது தேவை. ஸோ இந்த இமேஜ் வந்து நடுவில் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்க்ரீனுக்காக. எனக்கு சின்ன ஸ்க்ரீனில் இருக்கணும், ஆனால் எனக்கு எம்டியில் என்ன இருக்கக்கூடாது, இந்த ஸ்க்ரீன் வந்து இருக்க தேவை. ஓகேங்களா. அதான் சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டம் பேடிங் மட்டும் எப்பயும் போல் 10 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா.
ஏன் இந்த டாப் அண்ட் பாட்டம் பேடிங் 10 தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலான ஸ்பேஸ் தெரியுதுங்களா, கீழேயும் மேலேயும். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, ஒரே ஒரு 2 செஷன் தான், ஃபாலோவும் இதுவும். வில் கம்ப்ளீட் இட். ஓகேங்களா, இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபாலோவர்ஸ் செஷன். ஸோ சேம் தான் ஓகேங்களா, எல்லாமே சேம் தான். ஸோ செஷன், அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர், இட் should be an 2XL கண்டெய்னர், அதுக்கப்புறம் சேஃப்டி கண்டெய்னர். சேஃப்டி கண்டெய்னர் வந்து வித் வந்து கம்மியாக இருக்கணும், 100%ஓட கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ எம்எக்ஸ் ஆட்டோ எது கொடுக்குறோன்னு தெரியும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். லைக் திரும்பி நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மெயின் கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் வந்து சேஃப்டி கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும், அதுக்கு வந்து எம்எக்ஸ் ஆட்டோ கொடுக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் சென்டரில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து கிரிட் காலம்ஸை சூஸ் பண்ணணும். சின்ன ஸ்க்ரீன்லேருந்து பாருங்களேன், பெருசாக்கிக்கிட்டே போகிறேன். எல்லாத்துக்கும் ஒரே காலம் தான். ஓகேங்களா, ஒரே கண்டென்ட் ஒரே காலம் தான் எடுத்துக்குது. அப்போ என்ன பண்ணலாம், சிங்கிள் காலம்னால கீப் இட் லைக் கிரிட் கால்ஸ் 1. அவ்வளோதான், சிம்பிளா. இப்போ கண்டென்ட் போட்டுக்கலாமா. கண்டென்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் ரூலு, கண்டென்ட் எல்லாமே டிவ்குள்ளே தான் இருக்கும், டேரெக்டாக போடக்கூடாது. இதில் என்னென்ன இருக்குது, ஒரு H2ல ஃபாலோவர்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, இமேஜஸ் இருக்குது. ஸோ இமேஜஸில் ஃபஸ்ட்டு ஆல்டர் போடணும், இந்த ஐகான்ஸ்னு போட்டுக்கோங்க இப்போதைக்கு, மீனிங்ஃபுல்லாக வைங்க ஆல்டர். ஓகேங்களா. ஸோ எஸ்ஆர்சி. ஸோ இமேஜஸ் வந்து எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, இமேஜ் இது வந்து ஐகான்ஸா, ஐகான்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ்விஜி. ஸோ ஐகான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ எஸ்விஜியாக எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் இமேஜஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லைக் ஃப்ரீ பிக் நான் சொல்கிறேன், இன்னும் இமேஜஸ்க்கு நிறைய சொல்கிறேன். ஸோ ஃப்ளாட் ஐகான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு, ரவுண்டடாக இருக்கா, சரிங்களா, ஃபேஸ்புக். ஸோ இப்போ இமேஜாக வேணாம், ஸோ இன்க்ளூட் ஆஸ் எஸ்விஜி. இதில் என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கேப்ஸில் இருக்கிறதுலாம் ஸ்மாலாக மாற்றணும், அவ்வளோதான். ஸோ ப்ராப்ஸ் வேணாம். ஓகே டன். இப்போ போய் பார்ப்போம் இமேஜ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஓகே, இமேஜ் வந்துருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டைல் கொடுத்துடலாம், அதே சேம் ஸ்டைல் தான், ஜஸ்ட் நாட் வேஸ்ட் மச் டைம். தேங்கிங் யூவோட சேம் ஸ்டைல். ஓகேவா, ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. பட் ஆனால் இது சென்டரில் இருக்கணும், ஸ்க்ரீனோட சென்டரில் இருக்கும். கரெக்டாக உங்களோட பேடிங் கொடுத்துலாம், டாப் அண்ட் பாட்டம் 10. ஓகே, ஸ்பேசிங் வந்துருச்சு. பட் ஆனால் இது சென்டரில் இருக்கும். கரெக்டாக சென்டரில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மெயின் லைக் அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் டிவ்வில் ரேப் பண்ணேன். இந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி சென்டர் பண்ணுறது, இது டிவ்வில் தான் அப்ளை பண்ணணும். ஃப்ளெக்ஸ் காலம் வைக்கிறனா வைக்கலாம், இல்லை ரோவாக கூட வச்சுக்கலாம். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே சேம் வச்சுக்கோங்க, காலம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சென்டர் ஐட்டம் சென்டர். ஓகேவா, சென்டரில் வந்துருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் அந்த இமேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது இருக்கும், ரவுண்டடாக இருக்கும். கரெக்டாக அதுவும் சிம்பிள் தான். ஓகேங்களா, என்னென்னா இப்போ இமேஜ் போட்டாச்சா, ஐகான் போட்டாச்சா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹைட்டு வித் முதல்ல சேமாக வைங்க. சேமாக ஒரு ஹைட் அண்ட் வித் சூஸ் பண்ணிக்கோங்க. மேபி ஐ சூஸ் 10. ஓகேங்களா, ஹைட் அண்ட் வித் 10. ரவுண்டட் ஃபுல்லுன்னு இருக்கும், ஸோ வச்சிங்கன்னா ஃபுல் ஆகிடும். அண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கொடுக்கணும்,
பிஜி அந்த மெயின் பேக்ரவுண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கா? பாருங்களேன். ஓகே, இப்போ இது வந்து சென்டர்ல இருக்கணும். நல்லா பாருங்க, இப்போ அந்த ரவுண்டு கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஐகான் வந்து சென்டர்ல இருக்கணும். சேம் விஷயம் தான் நம்ம திரும்பி பண்ண போறோம். சென்டர் பண்ண என்ன பண்ணோம்? ஃப்ளெக்ஸ் காலம், ஜஸ்டிஃபை சென்டர், ஐட்டம் சென்டர். புரியுதுங்களா? சென்டர் ஆயிடுச்சு. அந்த லைன் தான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன், அதே லைன் தான். ஓகேங்களா? சென்டர் பண்ணனா ஒரே தான், டக்குன்னு உங்களுக்கு அந்த 4-5 வேர்ட்ஸ், ஃப்ளெக்ஸ் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டர், ஐட்டம் சென்டர், அவ்வளோதான். இது சென்டர் பண்றதுக்கு. கிரிட்டுக்கு அதே 4 ஸ்டெப். ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க, இந்த 4 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் கண்டெய்னர், அதுக்கப்புறம் சேஃப்டி கண்டெய்னர், அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் கிரிட்ஸ், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டிவ்ல போட்டு நீங்க சென்டர் பண்ணணும்னா சென்டர் பண்ணிக்கலாம். மோஸ்டா சென்டர் பண்ற மாதிரி வரும். அப்படி நீங்க வேற ஏதாவது அலைன் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஃப்ளெக்ஸ்ல வந்து 2 தான், ஒன்று ஜஸ்டிஃபை கண்டென்ட், இல்லை அலைன் ஐட்டம்ஸ், அவ்வளோதான். சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா? வில் நாட் வேஸ்ட் மச் டைம். ஸோ மீதி ஐகான்ஸ்லாம் நீங்க போட்டுருங்க. ஸோ இதுல வந்து நம்ம 2 ஐகான் மட்டும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். மேபி இதோட பர்சன்டேஜ் வந்து 20-20 வச்சுக்கலாம், அப்போ பெருசா இருக்கும். 20 ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். Just make it to 14 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 14. ஸோ இது வந்து 1.5 வச்சுக்கலாம், அப்போ கொஞ்சம் கரெக்டாக. ஏன் இது வித் நைட் சேமா வச்சிருக்கேன்னா அப்போ தான் அந்த ரவுண்டு ஷேப் வரும். ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு 3 இது வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்களா, 3 இது வந்திருக்கு. ஸோ திரும்பி இதை அலைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? சேம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தனித்தனியாக இருக்கா? இது வந்து 3 இது இருக்கு. ஸோ 3 இதுக்கு நான் தனித்தனியாக அப்ளை பண்ண என்ன பண்ணணும்? ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ வந்து இதை குரூப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து we have to group it. ஃப்ளெக்ஸ் காலம், ஜஸ்டிஃபை சென்டர், ஐட்டம் சென்டர். ஓகேங்களா? சாரி, என்ன நடக்குது பேஜ்? ஓகே, இது என்னன்னா வித் இல்லை, அதனால தான் பிரச்சனை. இல்லைனா ஃப்ளெக்ஸ் கொடுத்தோம். ஐம் சாரி, இட்ஸ் நாட் ஓகே. என்ன பண்ணுங்கன்னா வித்தை வந்து மேக் இட் 100%. ஓகேங்களா? சரிதா? ஐட்டம் சென்டர். இதுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வர நான் என்ன சொல்லியிருக்கேன்? மார்ஜின் கொடுக்கணும், பட் ட்ரை டு கிவ் கேப். ஓகேங்களா? கேப் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேப், அவ்வளோதான். கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் வெப்சைட் கம்ப்ளீட்டாக. வெல் கிட் 4. ஓகேவா? ரெட் கலர் எடுத்துடலாம். தெரியுதா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நல்ல ஸ்பேஸ் கொண்டு வரணும். ஸோ அதே தான், நீங்கள் அப்படியே டாப் போனீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நல்ல கேப் வந்து வில் மேக் இட் 4. ஓகேவா? ஓகே, டன். ஸோ மேபி கொஞ்சம் லைட்டான கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சேஞ்ச் தட் கலர். ஓகே, அதுக்கப்புறம் ஃபுட்டர் ரொம்ப சிம்பிள் தான். இது அகைன் மேக் தட் ஃபுட்டர் சேம் தான். ஃபைனல் செஷன் which is footer. Session starting, ending.
ஸோ சேம் தான், சேம் விஷயம் தான். சேம் யூ ஹேவ் டு கிரியேட் அண்ட் கண்டெய்னர். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சரி, இன்கேஸ் புரியலன்னா சொல்லுங்கள், ஃபைனலாக ஒரு வாட்டி உங்களுக்கு நான் தனியாக கூட சொல்கிறேன். ஓகேங்களா? கிளாஸ் முடிச்சுட்டு இன்கேஸ் டவுட்ஸ் இருந்தால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஸோ 2XL இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். உங்களை இதுதான் நம்ம இதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ரெஸ்பான்சிவ்னஸ். ஓகேங்களா? கிளாஸ் 2XL கண்டெய்னர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கண்டெய்னர் 90%, அப்புறம் MX ஆட்டோ, அதுக்கப்புறம் இது வந்து எத்தனை கிரிட்ஸ்ன்னு சொல்லி நம்ம கிரிட் கேம்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்க்கலாம், ஒரு கிரிட் எடுத்துக்குது, ஒரு கிரிட் எடுத்துக்குது. ஸோ கடைசி வரைக்கும் ஒரு கிரிட் மட்டும் தான் எடுத்துக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டில் நம்ம காலம்ஸ் போனால் ஃபஸ்ட்டு கிரிட்டோட கீவேர்ட் போடணும். அதுக்கப்புறம் கிரிட் கால்ஸ் 1 ஒரு கிரிட் தான் எடுத்துக்குது. கண்டென்ட் போடும்போது டிவ்வில் போடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ என்னென்ன இருக்குது, ஒரு H2வில் சம் ரேண்டம் கண்டென்ட் போட்டுக்கலாம், மாற்றிக்கலாம். ஒரு பேராகிராஃபில் ரேண்டம் கண்டென்ட். அதுக்கு என்ன இருந்துச்சு, சாரி முதல்ல லோகோ இருக்கா? ஓகே, லோகோ இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்டர் லோகோ, சோர்ஸில் ஸோ லோகோ இமேஜ் மட்டும் எடுத்துக்கலாம். So take this. ஓகேங்களா? பார்த்தீங்களா கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இதோட சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சைஸ் கம்மி பண்ணணுமோ அதையே நான் சொன்னது தான், ஹைட்டு தான் கம்மி பண்ணணும். ஓகேங்களா? ஹைட் மேபி வில் கீப் இட் 24. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஓகே, கரெக்டாக இருக்குது 24. இப்போ இதோட பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கிளாஸ் பிஜி. ஓகேவா? ஸோ அப்புறம் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்குது. ஸோ ஸ்டைலிங் எல்லாமே நம்ம அதே அப்ளை பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கலர் மட்டும் ஒயிட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் மட்டும் வில் சேஞ்ச் இட் டு ஒயிட். டன்னா? ஸோ இதுக்கப்புறம் சென்டர் கொண்டு வரணும். சென்டர் கொண்டு வரதுக்கு சேம் தான். கிளாஸ் சென்டர் எப்படி பண்ணோம், ஃப்ளெக்ஸ் கால்ஸ் ஜஸ்டிஃபை சென்டர் ஐட்டம் சென்டர். ஓகே ஓகே ஓகே. Function is flex calls. ஓகே, சென்டரில் வந்துருச்சு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் நடுவில் ஸ்பேஸ் கரெக்டாக. ஸோ ஸ்பேஸ் வந்து ஜஸ்ட் கிவ் ஸ்பேஸ் வந்து கேப் 4. ஓவராலும் நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். டாப் அண்ட் பாட்டம் 10 pixels. ரிஃப்ளெக்ட் ஆகும். சாரி, இன்னும் இந்த ஸ்பேஸ் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸ்பேஸ் வந்துருச்சா? ஸோ வந்து திரும்பி பாருங்க, ஷோ யூ. பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கா? ஸோ டெக்ஸ்ட் வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா சில பேர் ரெண்டு கேட்டீங்க. ஸோ டெக்ஸ்ட் வந்து லைக் சென்டரில் இல்லை, எப்படி சென்டர் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்னொன்று ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதில் வந்து டெக்ஸ்ட் சென்டர். ஸோ எப்பயுமே சென்டர்லேயே இருக்கும். டெக்ஸ்ட் சென்டர் சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக வெப்சைட் முடிச்சாச்சு, டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும். இன்னும் nav bar மட்டும் வைக்கல. nav bar நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்சிவ் nav bar டாகுலோட நான் சொல்கிறேன் 5 ஃபீச்சர். ஓகேங்களா? ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ் மாதிரி மாறுறது, அப்புறம் வந்து லைக் ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துக்கிறது, அப்புறம் ஆட்டோ க்ளோசிங். லைக் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும்போது nav bar ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு இந்த ஹேம்பர்கர் மெனு வருது.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு ஓகேங்களா. 2 கிரிட் 3 கிரிட் நாபார்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாமே நான் லைவாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சிம்பிளாக 5 லைன்ஸில் எப்படி நாபார் பண்ணுறது எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. பட் ஆனால் இப்போ வந்து வெப்சைட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேபி இதோட இது மட்டும் லைட்டாக வில் சேஞ்ச். ஸோ இதோட இதை எடுத்துக்கலாம். இதோட ஜஸ்ட் புட் இட் ஓவர் தேர். ஒய் சூசஸ். ஓகே டன். அண்ட் எக்ஸ்ப்ளோர் மெனுவும் ட்ரை டு புட் இட் தி சேம் திங். அவ்வளோதான். லைக் ஃபைனலாக நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். லைக் ஐம் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் மோர் ஸ்டைலிங் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நான் லைக் சிமிலராக கொண்டு வரணுன்றது தான் என்னோட இது மோட்டிவ். லைக் ஸ்டைலிங் நீங்கள் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே அவ்வளோதான். ஸோ இதை எப்படி டிப்ளாய் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நேரத்துக்கு பாதி பேர் லெஃப்ட் ஆகிருப்பீங்க தெரியும். ஸோ பாருங்கள் 7 பேர் தான் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான் ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் திரும்பி சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி உங்ககிட்ட ஏதாவது ரெப்பாசிட்டரி இருக்கும் ஓகேங்களா. இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்டான டிப்ளாய்மெண்ட். நான் வந்து 7-8 விஷயங்கள்லாம் டிப்ளாய் பண்ணுறது எப்படின்னு வேற வழியில் எப்படின்னு சொல்ல போகிறேன். பட் ஆனால் இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட். நான் ஏன் கிட்டப் பேஜஸ்லாம் ஆரம்பிக்கணும்? நான் அடுத்து ரயில்வேல பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு 2 இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அதிலலாம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து 1 லெவல் அதிகமாக இருக்கும். இதில் 0 கான்ஃபிக் ஓகேங்களா. எந்த கான்ஃபிகரேஷன்ஸுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்கள் கிட்டப்ல போயிட்டு ஸோ இதை நீங்கள் இது வரைக்கும் எல்லாருமே கிட்டப்ல வந்து ஏதோ ஒரு ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் கோடு ஏதாவது ஒன்று போட்டிருப்பீங்க. ஸோ அந்த கோடை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே மர்ன் கோட் வச்சுருக்கேன் கரெக்டாக. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி இந்த கோடை நான் இங்கே போட்டிருக்கேன். லைக் இன்கேஸ் உங்ககிட்ட ஏதாவது கோட் இருந்தால் கோட் போட்டு உங்கள் கிட்டப்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் செட்டிங்ஸ் போனோம் ஓகேங்களா. செட்டிங்ஸ் போயிட்டு பேஜஸ் போனோம். இங்கே பிரான்ச் வந்து நன்னு இருக்கும் ஓகேங்களா. அது வந்து இங்கே என்ன பிரான்ச் இங்கே இருக்கோ அந்த பிரான்ச் இங்கே காட்டும். அந்த பிரான்ச்சை சூஸ் பண்ணிவிட்டு சேவ்னு கிளிக் பண்ணுங்க. வெறும் 2 பட்டன் கிளிக்ஸ் தான். 1 2 2 பட்டன் தான் கிளிக் பண்ண போகிறீங்க. செட்டிங்ஸு பேஜஸ் அப்புறம் பிரான்ச் சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுக்க போகிறீங்க. இதோட சிம்பிளஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு எந்த டிப்ளாய்மெண்ட்டும் இல்லை ஓகேங்களா. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் வெப்பேஜை வந்து லைவ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்துடும் கொஞ்ச நேரத்தில். ஸோ பாருங்கள் ஸ்டார்டட் டிப்ளாய்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் வந்து இன்றைக்கி முடிச்சோன்னு எல்லாரும் போடணும் ஓகேங்களா. ஸோ சப்மிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்கேஸ் இந்த அசைன்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணலான்னு பிரச்சனை, ஃபஸ்ட்டு இந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாரும். ஸோ நான் மெட்டீரியலாக போட்டேன் போல் ஐ ஜஸ்ட் ரீபோஸ்ட் ஓகேங்களா. ஸோ அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன். ஸோ இதுவுமே வந்து எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா. இன்றைக்கும் நாளைக்கும் டைம் இருக்குது. ஸோ 2 days டைம் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் டூயிங் திஸ் அசைன்மெண்ட். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு அதுக்கும் ஐடியா வேணும்னா கொடுத்துட்றேன். ஸோ இதில் என்ன மிஞ்சி போனால் நான் சொன்ன 3 டேக் தான். ஒரு ஹெட்டிங் டேக், ஒரு பேராகிராஃப் டேக், ஒரு பட்டன் டேக், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். எப்படி வந்து நடுவில் லைன் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இங்கே யூஸ் பண்ணது தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்ட் டிகோரண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் கீழே லைன் கொண்டு வரலாம் கரெக்டாக. ஸோ அதோட மோட்டோ, இந்த ப்ராஜெக்டோட மோட்டோவே இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் ரீகால் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் பின்னாடி இமேஜ் புரியுதுங்களா. நார்மல் இமேஜாக போட்டால் அப்படி வராது. யூ ஹேவ் டு புட் இட் அஸ் அன் பேக்ரவுண்ட் இமேஜ். இந்த அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ நான் மேக்ஸிமம் டைமே சொல்கிறேன் 20 to 30 minutes ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பொறுமையாக ஒரு லைனாக வந்து டைப் பண்ணுறீங்கனாலும் இட் வில் நாட் டேக் மச் தென் 10 to 30 minutes மேக்ஸாக. ஸோ இந்த அசைன்மெண்ட்டையும் இந்த 2 அசைன்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்க முடியும். நீங்கள் பண்ணால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். நான் இந்த வெப்சைட் கம்ப்ளீட்டாக கோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்து என்ன தான் பண்ணாலும் யூ கான்ட் லேர்ன் இட். ஸோ அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் கற்றுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் திரும்பி ஃபோக்கஸ் பண்ணுறேன். லைக் நான் நினச்சிருந்தா இங்கே நான் 10 அசைன்மெண்ட்டை இன்னைக்குள்ளே ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 9 அசைன்மெண்ட் தரணும் ஓகேங்களா. ஆனால் நான் இப்போ தான் உங்களுக்கு 5th அசைன்மெண்ட்டை அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா வந்து நான் நிறைய பேட்சஸ் பார்த்துருக்கேன். லைக் இதுக்கு முன்னாடி ஐ ஹவ் டேக்கன் DevOps கிளாஸஸ், இதுக்கு முன்னாடி AWS கிளாஸஸ், எல்லா கிளாஸஸும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட்ஸ் நிறைய பல்க் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கே தோணாது. அதனால தான் நான் வந்து ஸ்டஃப் பண்ணலை ஓகேங்களா. நான் வெயிட் பண்ணி பொறுமையாக லைக் ஐ வாண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கவுண்ட். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10-12 மெம்பர்ஸ் கொடுத்தா தான் நான் அடுத்த அசைன்மெண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ லைக் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன் ஓகேங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கே வந்து 2 அசைன்மெண்ட் கொடுத்துட்டு 1 dayல பண்ணிட்டு வரணுன்ற மாதிரி சொல்லுவாங்க.
நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஐ லைக் இந்த ஒரு அசைன்மெண்ட்டுக்கு இந்த 2 அசைன்மெண்ட்டுக்கு ஐ கிவன் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 5 to 6 டேஸ் உங்களுக்கு டைம் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் 4 டேஸ் டைம் இருந்திருக்கும் இந்த 2 அசைன்மெண்ட் பண்ணுறது. ஸோ ஓகே, திரும்பி நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் நேமோ நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ டு சப்மிட் த அசைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு போய் ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு, ஏதாவது ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? மோர் தென் 10 மினிட்ஸ் வந்து ஒரு எரர் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? லைக் ஃபிகர் அவுட்டே பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஹெல்ப் யூ அவுட். ஸோ கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ